ஹalleluya ஹalleluya. யாவரும் அறிக்கை செய்வோம். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ಕರ್ತರು ನನಗೆ நல்லவர், ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை ಆತನ ಕೃಪೆಯು ನನಗೆ என்றும் உள்ளது, ಎಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15. 14-15ನೇ ವಾಕ್ಯ. ಪಾಪವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ನಡೆಸದು, ನೀವು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅಧೀನರಲ್ಲ, ಕೃಪೆಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಷ್ಟೇ. ಹಾಗಾದರೇನು, ನಾವು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಅಧೀನರಲ್ಲ, ಕೃಪಾಧೀನರಾಗಿದ್ದೇವೆ. ಪಾಪವನ್ನು ಮಾಡಬಹುದು, ಎಂದಿಗೂ ಮಾಡಬಾರದು. ஹalleluya. தமிழ் வாசிங்க. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமோ? கூடாது. ஹalleluya. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು நாம் பாவம் செய்வதற்கு தேவன் கொடுக்கின்ற வாய்ப்பு கிடையாது. ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಒಂದು ಅವಕಾಶವಲ್ಲ. கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கின்ற வல்லமை. ಕೃಪೆ ಅನ್ನುವುದು ನಾವು ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಡುವಂತಹ ಒಂದು ಶಕ್ತಿ. கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು பாவம் செய்வதற்கு தேவன் தருகின்ற அங்கீகாரம் கிடையாது. ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಅಂಗೀಕಾರವಲ್ಲ. கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் தருகின்ற அதிகாரம். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಡುವಂತ ಅಧಿಕಾರವು. நாம் இலவசமாக ನಾವು ಉಚಿತವಾಗಿ கிருபையாலே ಕೃಪೆಯಿಂದಲೇ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ, பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய தகுதினால் நாம் அப்படி ஆகவில்லை. ನಮ್ಮ ತನ್ನದಾದಂತ ಒಂದು ಅರ್ಹತೆಯಿಂದಲ್ಲ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் அப்படி ஆயிருக்கின்றோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ. நாம் பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನವಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. நீதிமான்களுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ನೀತಿವಂತರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ವೇದವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஏதோ கிருபையில் வாழ்கிறோம் என்பதற்காக ಏನೋ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬಾಳುತ್ತೇವೆ ಅನ್ನುವುದಕ್ಕಾಗಿ என்ன வேணாலும் செய்யலாம், ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಮಾಡಬಹುದು, எப்படி வேணாலும் வாழலாம் ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಬಾಳಬಹುದು என்பது கிடையாது. பாருங்க, ಅನ್ನುವುದಿಲ್ಲ ನೋಡಿ. அது கள்ள உபதேசம். பாருங்க, ಅದು ಕಳ್ಳ ಉಪದೇಶ ನೋಡಿ. வேதம் சொல்கின்றது ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு உங்களை பரிசுத்தவானாக மாற்றி இருக்கின்றார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಮಾಡಿಸಿದ್ದಾರೆ. நீங்கள் பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ನೀವು ಪರಿಶುದ್ಧವಂತರಂತೆ ನೀವು ನಡೆಯಬೇಕು. வாசிங்க. ಓದೋಣ. ಎಫೆಸಿಯದವರಿಗೆ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம். 3ನೇ ವಾಕ್ಯ. எபேசியர் 5:3. ಎಫೆಸಿಯದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ಜಾರತ್ವ ಯಾವ ವಿಧವಾದ ಬಂಡುತನ, ದ್ರವ್ಯಾಶೆ ಇವುಗಳ ಸುದ್ದಿಯಾದರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. ಇವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರುವುದೇ ದೇವ ಜನರಿಗೆ ಯೋಗ್ಯವಾದದ್ದು. ஹalleluya. ஹalleluya. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவர்களின் பெயர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. ஹalleluya. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿದ್ದೇವೆ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧರಂತೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த அசிங்கமான, ಈ ಅಸಹ್ಯವಾದ, இருளான, ಕತ್ತಲೆಯಾದಂತಹ, ಪಾಪವಾದಂತಹ காரியங்களின் ಈ ಕಾರ್ಯಗಳು, பெயர்கள் கூட ಹೆಸರುಗಳು ಕೂಡ நம் மத்தியிலே காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்கின்றது. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಪಡಬಾರದು ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த மாதிரி வார்த்தைகள் கூட நம்முடைய மத்தியிலே காணப்படக்கூடாது. ಆ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳು ಕೂಡ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. என்றால் நாம் பரிசுத்தவான்களாக வாழ்வதற்காக தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கின்றார். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ரெண்டு திருடங்க இருந்தாங்க. ಇಬ್ರು ಕಳ್ಳರು ಇದ್ರಂತೆ. ஊரெல்லாம் திருடுவாங்க. ಊರೆಲ್ಲ ಕದಿತಾರೆ.
ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರು. அந்த நாட்டுல ரொம்ப கடுமையான சட்டம். ಆ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಕಡ್ಡಾಯವಾದಂತ ಒಂದು ಕ್ರಮಗಳು. திருடுறவங்களுக்கு பயங்கரமான தண்டனை. ಕದಿಯುವವರಿಗೆ ಭಯಂಕರವಾದ ದಂಡನೆ. அந்த நாட்டுல அந்த அரண்மனை ராஜா அரண்மனையிலே போய் திருடுறதுக்கு போயிருக்காங்க. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲೇ ಕದಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು. ராஜாவோட அந்த காவலர்கள் புடிச்சிட்டாங்க. ಆ ರಾಜ ಅವರ ಒಂದು ಕಾವಲುಗಾರರೆಲ್ಲ ಹಿಡಿದು ಬಿಟ್ರು. ராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. ರಾಜನ ಮುಂದೆ ಹೋಗಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ಏನ್ ತಿರುಡ್ರೀங்க? ನೀವು ಹೇಗೆ ಕದ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ರಾಜನ ಕೇಳುತ್ತಾರೆ. அவங்க சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ವೈತು ಬಳಗು ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗಾಗಿ ಸ್ವಾಮಿ. ಅದು ಮಾತ್ರ கிடையாது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நாங்க பிறவில இருந்து அந்த திருடுற சுபாவம் எங்க உடம்புல ஊறி போச்சு. ಹುಟ್ಟಿನಿಂದಲೇ ಆ ಕದಿಯುವಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮಗೆ ಬಂದಿದೆ. எங்க குல தொழிலே திருடுறதுதான். ನಮ್ಮ ಒಂದು ಕುಲದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕೆಲಸವೇ ಕದಿಯುವುದೇ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರಂತೆ. ராஜா சொல்றாரு, ಆ ರಾಜನೇ ಹೇಳ್ತಾರೆ, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறது கிடையாது. ನಾನು ನಿಮಗೆ ದಂಡನೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க போறேன். ನಾನು ನಿಮಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. இன்னையில இருந்து ಇನ್ನು ಮುಂದೆಯಿಂದ நீங்க திருடர்கள் கிடையாது, ನೀವು ಕಳ್ಳರಲ್ಲ, நீங்க இனிமே இந்த அரண்மனை காவலர்கள், ನೀವು ಅರಮನೆಯ ಕಾವಲುಗಾರರು. யாரங்க கூப்பிட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து போட சொல்றாரு. ಅವ್ರನ್ನ ಕಲ್ಬಿಟ್ಟು ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. ஆமா, ஒரு நீதியான வஸ்திரத்தை உடுத்தி விடுறாரு. ನೀತಿಯಾದ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸುತ್ತಾರೆ. அதிகாரத்தை கையில கொடுக்க, அதிகாரம் என்று மோதிரத்தை கையில போட்டு விடுறாரு. ಅಧಿಕಾರ ಎನ್ನುವ ಉಂಗುರವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. இனிமே யாராவது திருட வர்றாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಕದಿಯಕ್ಕೆ ಬರ್ತಾರೋ அவங்களெல்லாம் ಅವ್ರನ್ನೆಲ್ಲ நீங்க என்ன பண்ணணும்? ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? திருட விடாம தடுத்து ಅವ್ರನ್ನ ಕದಿಯಕ್ಕೆ ಬಿಡದಂತೆ ಮಾಡಿ அவங்களுக்கு ಅವರಿಗೆ நான் செஞ்சேன்ல, ನಾನ್ ಮಾಡನಲ್ಲ மன்னிப்பை பத்தி சொல்லி ಈ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನೆಲ್ಲ ನೀವು ಹೇಳಿ அவங்களை நல்லபடியா மாத்தணும். ಅವ್ರನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು. அவரನ್ನು உங்களை போல ನಿಮ್ಮ ರೀತಿಯಾಗಿ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ நான் மாத்துவேன், ನಾನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ, நான் செய்வேன், ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ரெண்டு சொல்லிருக்கிறாரு ಅಂತ ಹೇಳಿ ಅವರಿಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿದ್ರು. ನೋಡಿ, ரெண்டு பேரும் ஒழுங்கா உத்தவமா காவல் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವರಿಬ್ಬರು ಆ ಕಾವಲುಗಾರರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஒரு ஆள் என்ன பண்றாரு? ಒಬ್ಬ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தனக்கு தெரிஞ்ச திருட்டு நண்பர்களிடம் போய், ತನಗೆ ಗೊತ್ತಿದ್ದಂತಹ ಕದಿಯುವವರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಹೋಗಿ, இந்த ராஜ்யத்துக்கு வா, ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾ, சுபாவம் மாறிடும், ನಿನ್ನ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗ್ತದೆ, அரசு அங்கீகாரம் கிடைச்சிடும், ನಿನಗೆ ಒಂದು ಅಂಗೀಕಾರ ಸಿಗುತ್ತದೆ, திருட வேண்டிய வேலை பார்க்க வேண்டியதில்ல, ನೀನು ಕದಿಯುವಂತ ಕೆಲಸವನ್ನು ನೋಡುವಂತದಿಲ್ಲ, நீ மரணத்துக்கு பயந்து ஓட வேண்டியதில்ல, ನೀನು ಮರಣಕ್ಕಾಗಿ ಭಯಪಟ್ಟು ಓಡಬೇಕಾದದಿಲ್ಲ, சந்தோஷமா இருக்கலாம், ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು அப்படின்னு சொல்லி ಅಂತ ಹೇಳಿ ஒரு திருடன் பல திருடரை மனமாத்தி ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான். ಒಂದು ಕಳ್ಳನ ಹಲವಾರು ಕಳ್ಳನನ್ನು ಮನ ತಿರುಗಿಸಿ ಅವನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ. இன்னொரு திருடன், ಇನ್ನೊಬ್ಬ ಕಳ್ಳನು, திருடனா என்ன சொல்றேன் நானு, அவன் வந்து காவலாளியா மாறிட்டான், அரசு அதிகாரியா மாறிட்டான். ಆ ಕಳ್ಳನು ಅವನು ಕಾವಲುಗಾರನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಬಿಟ್ಟ. புரியுதுக்காண்டி சொல்றேன், ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. இன்னொரு திருடன் என்ன பண்றான்? ಇನ್ನೊಂದು ಕಳ್ಳನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பழைய சுபாவத்தை உடல, ಆ ಹಳೆಯ ಸ್ವಭಾವವನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. அரசு அந்த இருக்கிற இடத்துல இன்னும் திருட்டு தந்த ஆரம்பிக்கிறான். ಆ ಇರುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇನ್ನು ಕದಿಯುವುದನ್ನು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ, காரியங்களை பண்றான், ಕದಿಯುವಂತೆ ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ, அநேகரை வஞ்சிக்கிறான், ಅನೇಕರನ್ನು ಮೋಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ராஜாவுக்கு போது பாருங்க, ಇದು ರಾಜನಿಗೆ ಸುದ್ದಿ ಹೋಗ್ತದೆ ನೋಡಿ. ராஜா அந்த ரெண்டு பேரும் கூப்பிடுறாரு, ಆ ರಾಜನ ಇಬ್ಬರನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ, நேர்மையா நடந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, ಅವರು ನೀತಿಯಿಂದ ನಡೆದಂತ ಸೇವಕನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ನೀನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, கொஞ்ச நாள் பொறுமையாரு, ಸ್ವಲ್ಪ ದಿನ ನೀನು ಇರು, என்னுடைய அரசாங்கத்திலே ನನ್ನ அரசாಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ என்னோடு கூட இருக்கும்படியாக ನನ್ನೊಂದಿಗೆ ನೀನು ಇರುವಂತೆ முக்கியமான பொறுப்பு நான் தரப்போறேன், ನಾನು ನಿನಗೆ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ, உன்னுடைய வேலையை நீ செய்ய, ಅದುವರೆಗೂ ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನೀನು ಮಾಡು அப்படின்னு சொல்றாரு. ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த திருடனை பார்த்து சொல்றாரு, ಈ ದುಷ್ಟತನವಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ದಾನಲ್ಲ ಆ ಒಂದು ಕಳ್ಳನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, வாய்ப்பு கொடுத்தேன், ನಿನಗೆ ನಾನು ಸಂದರ್ಭಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟೆ, அதிகாரம் கொடுத்தேன், ನಿನಗೆ ಅಂಗೀಕಾರ ಕೊಟ್ಟೆ, எல்லா கிருபைகளையும் கொடுத்தேன், ಎಲ್ಲ ಒಂದು ಕೃಪೆಗಳನ್ನು ನಾನು ಕೊಟ್ಟೇನು, அதை நீ இழந்துட்ட, ಅದನ್ನ ನೀನು ಕಳ್ಕೊಂಡೆ, அதை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட, ಅದನ್ನ ನೀನು ತಪ್ಪಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ சொல்லி ಅಂತ ಹೇಳಿ அவனை வந்து ஒரு அக்கினி ஜுவாலையில போட்டு எரிச்சிட்டார் ಅಂತ ಹೇಳಿ ಅವನನ್ನು ಒಂದು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಸುಟ್ಟಾಕ್ಬಿಟ್ರು. இன்னைக்கு ரெண்டு விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ಇವತ್ತು ಎರಡು ವಿಧವಾದ ಮನುಷ್ಯರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்தவ உலகத்துல ಈ ಕ್ರೈಸ್ತನ ಲೋಕದಲ್ಲಿ பரிசுத்தவான்களாக மாறி ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்கின்றவர்கள், ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆಯುವವರು, தேவனுடைய ராஜ்யத்தில் அநேகரை சேர்க்கின்றவர்கள், ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಅನೇಕರನ್ನು ಸೇರಿಸುವವರು,
இன்னொரு ஆள் வந்து பரிசுத்தவானாக மாறி ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು பழைய பாவ வாழ்க்கையை தொடர்கின்றவர்கள், ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವವರು, அநேகரை பாவத்திற்கு நேராக நடத்துகின்றவர்கள், ಅನೇಕರನ್ನು ಪಾಪದಲ್ಲೇ ನಡೆಸುವವರು, முடிவு என்னது? ಕೊನೆ ಏನು? ஒருவனுக்கு ಒಬ್ಬನಿಗೆ நித்திய ஜீவன், ನಿತ್ಯ ಜೀವವು, இன்னொருவனுக்கு ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ நித்திய நரகம். ನಿತ್ಯ ನರಕವು. இதான் பாருங்க, ಇದೇ ನೋಡಿ பைபிள் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. 1 யோவான் 1 ಯೋಹಾನ 3 அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. 1 யோவான் 3 அதிகாரம் 7வது வசனம். 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாது இருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கின்றான். ஹalleluya. ஹalleluya. யோவான் தெளிவா எச்சரிக்கிறாரு. ಯೋಹಾನ ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, தேவனால் பிறந்திருக்கிற, ನೀನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದಿ, நீதிமானா மாறி இருக்கிற, ನೀನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಿ, வஞ்சிக்கப்பட்டு போயிடாத, ನೀನು ವಂಚಿಸಲ್ಪಡಬೇಡ. ஏன்னா உன்னை நீதிமானாக மாற்றினவர், ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದವರು, நீதி செய்கின்றவர், ನೀತಿ ಮಾಡುವವರು, நீதி செய்கின்றவர், ನೀತಿ ಮಾಡುವವರು, நீதி செய்கின்றவராக இருக்கிறது போல ಅವರು ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿರುವಂತೆಯೇ நீ நீதி உள்ளவனாக இரு. ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿರು. இதுதான் பாருங்க இதோட கான்செப்ட் பாருங்க. ಇದೇ ನೋಡಿ ಇದರ ಒಂದು ಕಾರ್ಯ. ஹalleluya. ಹalleluya. அவர் நீதி உள்ளவராக இருப்பதினால் ಅವರು ನೀತಿ உள்ளವರಾಗಿರೋದ್ರಿಂದ அவருடைய பிள்ளையாகிய நானும் ಅವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು நீதி உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். ನೀತಿ உள்ளವರಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் பரிசுத்தராய் இருப்பதினால் ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರೋದ್ರಿಂದ அவருடைய பிள்ளையாகிய நானும் ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು அவருடைய நடக்கை எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ನಡಕೆ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் ಇವತ್ತು ಲೋಕ ಪೂರ್ತಿ நைட்டா கொண்டாடுவோம். தீபாவளி நைட்டா, ದೀಪಾವಳಿ நைட்டா ದೀಪಾವಳಿ ಇವತ್ತು ರಾತ್ರಿನಾ? யாருக்குமே தெரியாதா? நாளைக்கா? ನಾಳೆನಾ? திங்கட்கிழமை. ಸೋಮವಾರ. நரகாசுரனை வந்து வதம் செய்த நாள் அப்படின்னு ಆ சொல்லுவாங்க. ನರಕಾಚೂರನನ್ನು ಬಂದು ಅಳಿಸಿದ ದಿನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நரகாசுரன் யாரு? ನರಕಾಚೂರನು ಅಂದ್ರೆ ಯಾರು? நரகத்தின் ನರಕದ அசுரன். ಅಶೂರನು. நரகத்தின் ನರಕದ அசுரன் ಅಶೂರನು சாத்தான் தான் பாருங்க. ಸೈತಾನನು. சாத்தானை வந்து கொண்டுட்டான் ಸೈತಾನನು ಬಂದು ಸಾಯಿಸ್ಬಿಟ್ರಂತೆ அப்படின்னு சொல்லிட்டு உலகம் கொண்டாடுது. ಅಂತ ಹೇಳಿ ಈ ಲೋಕ ಆಚರಿಸುತ್ತೆ. ஆனா உண்மையிலேயே ಆದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ நரகத்தின் அசுரனாகிய சாத்தான் தலையை மிதிச்சு நசுக்கி ஜெயிச்சது யாரு? ನರಕದ ಅಶೂರನಾದ ಸೈತಾನನು ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಾಕಿ ಜಯಿಸಿದ ಯಾರು? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ನಮ್ಮ கிறிஸ்து. ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹalleluya. ಹalleluya. பாவத்தை ஜெயித்தார், ಅವರು ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿದರು, மரணத்தை ஜெயித்தார், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದರು, மரணத்தின் கூறுகளை ஜெயித்தார், ಮರಣದ ಎಲ್ಲ ಪಟ್ಟಗಳನ್ನು ಜಯಿಸಿದರು, காரியங்களை ஜெயித்தார், ಕತ್ತಲೆಯಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸಿದರು, சாத்தானை ஜெயித்தார். ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿದರು. அவர் பாவத்தை எப்படி ஜெயித்தாரோ ಅವರು ಪಾಪವನ್ನು ಹೇಗೆ ಜಯಿಸಿದರು, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು பாவத்தை ஜெயிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹalleluya. ಹalleluya. இந்த நாளில் கூட ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ பாவங்களை எப்படி கிருபையை வைத்து மேற்கொண்டு ஜெயிப்பது என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்கப் போகின்றேன். ಪಾಪಗಳನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಜಯಿಸುವುದು ಅಂತ ನಾವು ಹೇಳಿ ಬೋಧಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹalleluya. நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமா இருக்குது பாருங்க. ಅದು ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ ನೋಡಿ. நீங்க வந்து தேவனோடு நித்தியமாய் இருப்பதையும் ನೀವು ದೇವರ ಬಳಿ ನಿತ್ಯವಾಗಿ ಇರುವುದನ್ನು நரகத்தில் அக்கினி கடையிலே கொண்டு போய் விடப்படுவதும் ನರಕದಲ್ಲಿ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡಲ್ಪಡುವುದು நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து இருக்குது பாருங்க. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವಂತ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆ ನೋಡಿ. நான் ஒரு கதை சொன்னேன் பாருங்க. ನನಗೆ ಒಂದು ಕಥೆ ಹೇಳಿದೆ ನೋಡಿದ್ರ, அவர் நம்மை நீதிமானாக பரிசுத்தமாக மாற்றிட்டார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அதே போல நாம் நடக்க வேண்டும் பாருங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு தேவையான அந்த பலங்களையும் வல்லமைகளையும் சக்திகளையும் தேவன் நமக்கு தருகின்றவராக ಅದಕ್ಕೆ இருக்கிறார். ಬೇಕಾದಂತ ಒಂದು ಬಲವನ್ನು ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ.
ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ಮೊದಲನೇದಾಗಿ பாவம் செய்ய மாட்டேன் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. நாம் தீர்மானிக்கும் பொழுதுதான் ನಾವು ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ಕರ್ತನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாது. ಕರ್ತನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. வாசிப்போம் தானியேல் 1 அதிகாரம் 8 9. ದಾನಿಯೇಲನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ಮತ್ತು 9ನೇ ವಾಕ್ಯ. தானியேல் ಅವುಗಳಲ್ಲಿ ಒಂದರಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೊಂಬು ಮೊಳೆತು ಬಹು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆದು ತೆಕ್ಕಳಲ್ಲಿಯೂ ಕೂಡಲಲ್ಲಿಯೂ ಅಂದಚಂದ ದೇಶದಲ್ಲಿಯೂ ಪ್ರಬಲವಾಯಿತು. தமிழ்ல வாசிங்க. தானியேல் 1 அதிகாரம் 8 9 ஆகிய வசனம். ದಾನಿಯೇಲನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ಮತ್ತು 9ನೇ ವಾಕ್ಯ. ದಾನಿಯೇಲನು ತಾನು ರಾಜನ ಭೋಜನ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ತಿಂದು ರಾಜನು ಕುಡಿಯುವ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿದು ತನ್ನನ್ನು ಅಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನಿಶ್ಚಯಿಸಿ ಕಂಚುಕಿಯರ ಅಧ್ಯಕ್ಷನಿಗೆ ನಾನು ಅಶುದ್ಧನಾಗಲಾರೆ ಕ್ಷಮಿಸು ಎಂದು ವಿಜ್ಞಾಪಿಸಿದಾಗ ದೇವರು ಕಂಚುಕಿಯರ ಅಧ್ಯಕ್ಷನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ ಕನಿಕರವನ್ನು ದಯೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದನು. தமிழ்ல வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதாவது ಅದು இந்த பாபிலோனிய மன்னர்கள் ಆ ಬಾಬಿಲೋನಿಯದಲ್ಲಿರುವ ಜನರು அவங்க சாப்பிடுகின்ற உணவு வந்து ಅವರು ತಿನ್ನುವಂತಹ ಊಟ ಬಂದು இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் விலக்கி வைத்த உணவு பாருங்க. ಇಸ್ರಾಯೇಲರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ದೂರ ಮಾಡಿದಂತಹ ಒಂದು ಊಟ ಕೆಟ್ಟ உணவாக தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ಅದು ಒಂದು ಕೆಟ್ಟ ಒಂದು ಊಟ ಅಂತ ಹೇಳಿದರು. அந்த உணவு தான் வந்து தானியேலுக்கு கொடுக்கப்படுது. ಅದನ್ನು ದಾನಿಯೇಲನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனா தானியேல் என்ன பண்றான்? ಆದರೆ ದಾನಿಯೇಲನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? உணவின் மூலமாக ಈ ಊಟದ ಮೂಲಕವಾಗಿ என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ನಾನು ಕೆಟ್ಟದಾಗಿ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுது இந்த உணவு தீட்டு அப்படின்னு. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಇದು ಕೆಟ್ಟದ್ದು ಅಂತ. அப்ப நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்றான் ஃபர்ஸ்ட். ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ ಅದನ್ನ ನಾನು ತಿನ್ನೋದಿಲ್ಲ ಅಶುದ್ಧವನ್ನು ಅಂತ. தீர்மானம் பண்றான். ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ. தேவன் என்ன பண்றாரு? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த பிரதானிகளின் தலைவரிடத்தில் ದಯவும் இரக்கமும் தானியேலுக்கு கிடைக்கும்படி செய்கின்றார். ಆ ಪ್ರಧಾನಿಯ ಒಂದು ಮುಖ್ಯಸ್ಥನ ಬಳಿ ದಾನಿಯೇಲನಿಗೆ ದಯೆ ಕರುಣೆ ಸಿಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தானியேல் என்ன பண்றான்? ದಾನಿಯೇಲನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தீர்மானம் பண்றான். ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ನಾನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன் தீர்மானம் பண்றான். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ. தீர்மானம் பண்ணதுனால ತೀರ್ಮಾನಿಸಿದರಿಂದ கர்த்தர் என்ன பண்றாரு? ಕರ್ತನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அவனுக்கு உதவி செய்கின்றார். ಅವನಿಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நாமும் ಆಗ ನಾವು தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ண வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. தீர்மானம் பண்ணும் பொழுது ನೀವು ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ தேவன் செயல்படுகின்றார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವರು. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க 1 யோவான் 1 ಯೋಹಾನ 5 அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. 1 யோவான் 5:18. 1 ಯೋಹಾನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹalleluya. தேவனால் பிறந்த எவனும் ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿರುವವನು பாவம் செய்யான். ಪಾಪ ಮಾಡುವವನಲ್ಲ. எத்தனை பேருங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ? எல்லாரும் தேவனால தான் பிறந்திருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ನಾವು ದೇವರಿಂದಲೇ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. அழிவுள்ள வித்தினால் அல்ல, ನಾವು ನಾಶವಾದ ಒಂದು ಬೀಜದಿಂದ ಅಲ್ಲ, தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ದೇವರ ಒಂದು ನಾಶವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಬೀಜದಿಂದ ನಾವು ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಅವನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ.
அவன் என்ன பண்றான்? ಅವನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? தன்னை காக்கின்றான். ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವನು. தானியேல் எப்படி தன்னை காத்துக் கொண்டானோ, ದಾನಿಯೇಲನು ತನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡನೋ அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தன்னை காக்கின்றான். ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವನು. ஃபர்ஸ்ட் உங்களோட கேரக்டர் சொல்றார் ஆண்டவர். ಫಸ್ಟ್ ನಿಮ್ಮ ಒಂದು சரி, ಸ್ವಭಾವ, மன்னிக்கவும். உங்களுடைய நீங்க இருக்கிற நிலைமையை சொல்றாரு. நீங்க தேவனால் பிறந்திருக்கின்றீர்கள். ಫಸ್ಟ್ ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ, நீங்கள் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಪಾಪ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அடுத்து சொல்றாரு, நியமத்தை சொல்றாரு. ಮತ್ತೆ ನಿಯಮವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. அவன் தன்னை காக்கின்றான். அவனோட கேரக்டர் பாருங்க. ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಅವನ ಒಂದು ಸ್ವಭಾವ ನೋಡಿ. அப்பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்ளும் பொழுது ಆಗ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ நம்மால் பாவம் செய்ய முடியாது பாருங்க. ನಮ್ಮಿಂದ ನಾವು ಪಾಪ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அடுத்த வசனம் சொல்லுது, ಮತ್ತೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பொல்லாங்கன் அவனை தொடான். ಕೆಡುಕನು ಅವನನ್ನು ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவன் பாவம் செய்யாமல் இருக்கின்றானோ, ಯಾರು ಪಾಪ ಮಾಡದೇ ಇದ್ದಾರೋ, எவன் தன்னை காத்துக் கொள்கின்றானோ, ಯಾರು ತನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அவனை பிசாசு தொட முடியாது. ಅವನನ್ನು ಸೈತಾನನು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ನೋಡಿ. சொன்னார் பாருங்க. ಯೇಸು ಹೇಳಿದ್ರು ನೋಡಿ, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகின்றான். ಲೋಕದ ಅಧಿಪತಿ ನನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾನೆ. என்னிடத்தில் ನನ್ನ ಬಳಿ அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ಅವನಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. ஏன்னா அவர் பரிசுத்தமான ஒரு ஜீவியை வாழ்ந்தார் பாருங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಒಂದು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು அவர் ನೋಡಿ. தேவனால் பிறந்தவராக இருந்தார். ಅವರು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದರು. நாமும் இன்று தேவனால் பிறந்திருக்கின்றோம். ನಾವು ಇವತ್ತು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. சாத்தான் நம்மை தொடுவதற்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது பாருங்க. ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾವು ಅನುಮತಿಯನ್ನು ನೀಡಬಾರದು ನೋಡಿ. அப்ப என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ண வேண்டும். ಆಗ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னை நான் காத்துக் கொள்வேன். ನನ್ನನ್ನು ನಾನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ನಾನು ಸೈತಾನನಿಗೆ ನಾನು ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ கர்த்தர் உங்களுக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுப்பார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಬಲವನ್ನು ಕೊಡುವರು. தானியேல் தீர்மானித்தான். ದಾನಿಯೇಲನು ತೀರ್ಮಾನಿಸಿದನು, நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் ನಾನು ನನ್ನನ್ನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ என்று அவன் தீர்மானித்தான். ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ತೀರ್ಮಾನಿಸಿದನು. சிங்கத்தின் வாய்க்கு ಸಿಂಹದ ಬಾಯಿಗೆ தப்புவிக்கப்பட்டான். ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟನು. நான் உங்களுக்கு ನಾನು சொல்கின்றேன், ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்களும் தீர்மானியுங்கள், ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿರಿ, நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று. ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ கர்ச்சிக்கும் சிங்கம் போல விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகின்ற பிசாசின் வாய்க்கும் தேவன் உங்களை தப்புவிப்பார். ಗರ್ಜಿಸಿ ನುಗ್ಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕುವಂತ ಸಿಂಹಗಳ ಬಾಯಿಗೆ ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವರು. பொல்லாங்கன் உங்களை தொடான். ಕೆಡುಕನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீர்மானம் பண்ணுங்க. ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು ನೋಡಿ. இயேசுவே என்னுடைய நீதியாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ನನ್ನ ನೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவே என்னுடைய பரிசுத்தமாக ಯೇಸುವೇ இருக்கிறார். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. என் பரமபிதா பரிசுத்தராய் இருக்கின்றார். ನನ್ನ ಪರಮ ತಂದೆ ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. என்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. எனவே நானும் என்னுடைய நடக்கை அனைத்திலும் பரிசுத்தமாய் இருப்பேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನನ್ನ ನಡತೆಯಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವೆನು. நீங்கள் தீர்மானம் பண்ணும் பொழுது ನೀವು ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ தேவன் செயல்பட ஆரம்பிக்கின்றார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುವರು. எந்த தீர்மானமும் பண்ணல அப்படின்னா ನೀವು ಯಾವುದೇ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ದೇವರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ನೋಡಿ. நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕು. நீங்க காலையில சர்ச்சுக்கு கிளம்பி வர்றீங்க அப்படின்னா ನೀವು ಬೆಳಗ್ಗೆ ಸಭೆಗೆ ಹೊರಟು ಬರ್ತೀರಂದ್ರೆ நீங்க தீர்மானம் பண்ணனால தான் வந்தீங்க. ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿದರಿಂದ ನೀವು ಬಂದ್ರಿ. நீங்க சர்ச்சுக்கு போகணும் அப்படி தீர்மானம் பண்ணீங்க. ನೀವು ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ರಿ. ஆவியானவர் என்ன பண்ணாரு? ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಏನ್ ಮಾಡಿದರು? அதிகாலமே என்ன பண்ணாரு? உங்களை ಬೆಳಗ್ಗೆನೆ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದರು? எழுப்பி விட்டாரு. ನಿಮ್ಮನ್ನ ಎಬ್ಬಿಸಿದರು. உற்சாகத்தை கொடுத்தாரு. ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಟ್ಟರು. கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ತಗೊಂಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. நீங்க தீர்மானம் பண்றீங்க, ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ರಿ, ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವರು. அதே போல தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿರಿ. பாவம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತೀರ್ಮಾನಿಸಿರಿ. கர்த்தர் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்கள் மத்தியிலே செயல்படுத்துவார். ಕರ್ತನು ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடக்கையிலே ನಿಮ್ಮ ನಡಕೆಯಲ್ಲಿ நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன். ನನ್ನ ನಡಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೇನೆ. என்னுடைய பேச்சிலே நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன். ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೇನೆ. என்னுடைய சிந்தனையிலே நான் பரிசுத்தமாக இருக்க ನನ್ನ போகிறேன் ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೇನೆ என்று நீங்கள் தீர்மானிங்கள். ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ತೀರ್ಮಾನಿಸಿರಿ. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து எண்ணிக்கொள்ளுங்கள். ಮತ್ತೆ ನೀವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಏನೇನಿದೆ? தீர்மானிங்கள். ತೀರ್ಮಾನಿಸಿರಿ.
செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವರು. அடுத்து எண்ணிக்கொள்ளுங்கள். ಮತ್ತೆ ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எதை எண்ணிக்கொள்ள வேண்டும்? ಏನನ್ನು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. ரோமர் 6ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11-12. 11-12. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தினால் பாவம் ஆளாதிருப்பதாக. சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் பாவமா அல்லது பரிசுத்தமா, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪವಾ ಅಲ್ಲವೇ ಪರಿಶುದ್ಧವಾ, எது ஆளப்போகிறது என்பதை ಯಾವುದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದೆನ್ನುವುದು உங்களுடைய எண்ணங்கள், ನಿಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆಗಳು அதுதான் முடிவு செய்கின்றது. ಅದುವೇ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತದೆ. பைபிள் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ, நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತವರಾಗಿಯೂ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாகவும் உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವವರಾಗಿ ನೀವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வசனம் முடியும் போது சொல்லுது பாருங்க, ವಾಕ್ಯ ಮುಗಿಯುವಾಗ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ, உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡದೇ ಇರಲಿ. மனதில் எண்ணிக்கொள்வது ಆಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವುದು சரீரத்திலே ஆளுகை செய்யும். ಆಗ ಅದು ದೇಹದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனதில் எண்ணிக்கொள்வது ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವುದು சரீரத்திலே ஆளுகை செய்யும். ಅದು ಶರೀರದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು. சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஏற்கனவே உதாரணம் தான். ಚಿಕ್ಕ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ. ಮುಂಚೆನೆ ನಾನು ಹೇಳಿರುವುದೇ, புளிப்பான மாங்காய் ಒಂದು ಹುಳಿಯಾದಂತ ಒಂದು ಮಾವಿನಕಾಯಿ அப்படியே குட்டி குட்டியா அழகா ஸ்லைஸ் பண்ணி ಹಾಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕತ್ತರಿಸಿ உப்பு போட்டு ಉಪ್ಪನ್ನು ಹಾಕಿ மிளகா பொடி போட்டு ಮೆಣಸಿನ ಪುಡಿ ಹಾಕಿ அப்படியே உங்களோட வந்து கொடுக்குறேன். ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಬಳಿ ತಂದು ಕೊಡ್ತೇನೆ. உங்க நாக்குல எச்சி ஊர்ச்சா இல்லையா? ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இல்ல, சொல்லும் போது ஏன் நாக்குலயே எச்சி ஊர்ச்சா, அதனால தான் கேட்கிறேன். ಹೇಳುವಾಗಲೇ ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲೇ ಹೆಂಚಿನ ಬರುತ್ತದೆ. ஏன்னா கண்டிப்பா எச்சி ஊறி இருக்கும் பாரு. ಖಂಡಿತವಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ஆனா ಆಗಿರುತ್ತದೆ. நான் உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து உண்மையிலே வெட்டி கொடுக்கல. ಆದ್ರೆ ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮ್ಗೆ ಮಾವಿನಕಾಯಿನ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ஆனா மாங்காய் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? ಆದ್ರೆ ಮಾವಿನಕಾಯಿ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನು ನಾನು ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ? விதைக்கிறேன். ನಾನು ಅದನ್ನು ಬಿತ್ತುತ್ತೇನೆ. அது உங்க காது வழியா ಅದು ನಿಮ್ಮ ಕಿವಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಹೋಗ್ತದೆ. நினைவா மாறுது. ಅದು ನಿಮ್ಮ ನೆನಪಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ರಿಲೀಸ್ ಆಗಿ ಅದು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಆಗಿ நாக்கு கடியில ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ அந்த உமிழ்நீர் செக்ரெட் ஆகுது பாருங்க. ನಿಮಗೆ ಹೆಂಚಿಲು ಬರ್ತದೆ ನೋಡಿ. அப்ப ஒரு சிந்தனை ಆಗ ನಿಮ್ಮ ಒಂದು ಚಿಂತನೆ சரீரத்துக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಧನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அப்ப நம்ம எதை சிந்திக்கிறோமோ ಆಗ ನಾವು ಯಾವುದನ್ನು ಚಿಂತಿಸುತ್ತೇವೋ அது நம்ம செயல்பாடா மாறிடும் பாருங்க. ಅದು ನಮ್ಮ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ ನೋಡಿ. இன்னைக்கு ஃபுல் மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி, மாங்காய் புட்டுனே டெஸ்ட் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ಇವತ್ತು ಪೂರ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಮಾವಿನಕಾಯಿ ಉಪ್ಪಿನಕಾಯಿ, ಮಾವಿನಕಾಯಿ ಪಚ್ಚಡಿ ಅಂತಾನೆ ನಾನು ಮಾವಿನಕಾಯಿ ವಿಷಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತೇನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அந்த மாங்காய் மேல என்ன உண்டாயிடும்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಮಾವಿನಕಾಯಿ ಮೇಲೆ ಏನಾಗ್ತದೆ? ஆசை உண்டாயிடும். ಆಸೆ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ. அதை திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ಅದನ್ನೇ ಯೋಚಿಸ್ತಿರ್ತೀರಿ. எப்படியாச்சும் மாங்காய் வாங்கி இன்னைக்கு பச்சடி பண்ணி சாப்பிடணும்டா. ಹೇಗಾದ್ರೂ ಮಾವಿನಕಾಯಿನ ತಗೊಂಡು ಇವತ್ತು ಪಚ್ಚಡಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ತಿನ್ಬೇಕು. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? இந்த விதையை இந்த சிந்தனை உங்களை விதைக்கிறேன். ಆ ಒಂದು ಬೀಜವನ್ನು, ಆ ಚಿಂತನೆಯನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತುತ್ತೇವೆ. அது உங்க இதயத்துக்குள்ள போய் ஆசையா உருவெடுக்குது. ಅದು ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಹೋಗಿ ಅದು ನಿಮಗೆ ಆಸೆಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. அது சரீரத்துக்குள்ள வந்து ஒரு தாகமாக, ஒரு பசியாக மாறி ಅದು ಶರೀರದೊಳಗೆ ಹೋಗಿ ಒಂದು ದಾಹವಾಗಿ, ಒಂದು ಹಸಿವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು அது உங்களை தூண்டுது பாருங்க. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತೆ ನೋಡಿ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பாவமான எண்ணங்கள், ಪಾಪವಾದ ಯೋಚನೆಗಳು, இச்சையான எண்ணங்கள், ಇಚ್ಛೆಯಾದ ಯೋಚನೆಗಳು நீங்கள் பார்த்து கொண்டே அதை சித்து கொண்டே இருக்கும் பொழுது ಅದನ್ನು ನೀವು ಚಿಂತಿಸುತ್ತಲೇ ಇರುವಾಗ உங்க சரீரத்துக்குள்ள செயல்பட்டு ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ பாவம் செய்ய தூண்டுகிறது பாருங்க. ಪಾಪ ಮಾಡಲು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದೆ. அப்ப நம்மளுடைய சிந்தனை ரொம்ப முக்கியமா ಆಗ இருக்கு. ನಮ್ಮ ಚಿಂತನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ನೋಡಿ. மனசை மாத்திட்டோம் அப்படின்னா ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಾದರೆ எல்லாமே மாறிடும் பாருங்க. ಎಲ್ಲವೂ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கின்றீர்கள், ನೀವು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள், ನೀವು ದೇವರಿಗುಳ್ಳವರು, உங்களுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಾರದು. இந்த சரீரம் உங்களுக்கு உரியது கிடையாது பாருங்க. ಈ ಶರೀರ ನಿಮ್ಮದಲ್ಲ ನೋಡಿ. இந்த சரீரம் யாருக்கு உரியது? ಈ ಶರೀರ ಯಾರದು? தேவனுக்குரியது. ದೇವರದು. தேவன் நம்ம இந்த சரீரத்தை என்ன பண்ணிருக்காரு? கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கின்றார். ದೇವರು ಈ ಶರೀರವನ್ನು ಅವರು ತನ್ನ ತ್ಯಾಗವನ್ನು ಮಾಡಿ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு சொந்த
வீடுனா ಒಂದು ಸ್ವಂತ ಮನೆ ಅಂದ್ರೆ எங்க வேணா என்ன பண்ணுவீங்க நீங்க? ಮನೇಲಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ஆணி அடிப்பீங்க, ಎಲ್ ಬೇಕಾದ್ರೂ ಮೊಳೆ ಹೊಡಿತೀರಿ, ட்ரில் பண்ணுவீங்க, ಡ್ರಿಲ್ಲಿಂಗ್ ಮಾಡ್ತೀರಿ, என்ன வேணா பண்ணுவீங்க பாருங்க. ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತೀರಾ ನೋಡಿ. ஆனா ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ಆದ್ರೆ ಒಂದು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ எங்க வேணாலும் உங்களால ஆணி அடிக்க முடியாது. ಎಲ್ಲಿ ಬೇಕಂದ್ರೂ ನೀವು ಮೊಳೆ ಹೊಡೆಯಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு வேறத்தவரு. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಮನೆಗೆ ಸ್ವಂತದವರು ಬೇರೆಯವರು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ சரீரம் தேவனுக்குரியது. ಈ ಶರೀರವು ದೇವರದು. இந்த சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? ಈ ಶರೀರವನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡಬಾರದು? எடுக்க கூடாது. ಕೆಡಿಸಬಾರದು. பீடி அடிக்கிறது, ಬೀಡಿ ಹೊಡೆಯುವುದು, சிகரெட் குடிக்கிறது, ಸಿಗರೇಟ್ ಕುಡಿಯುವುದು, தண்ணி அடிக்கிறது, ಕುಡಿಯುವುದು, இதெல்லாம் என்ன பண்றீங்க அர்த்தம்? ಏನೈತೆ ಕಾರ್ಯಗಳೇನ್ ಅರ್ಥ? உங்களுடைய சரீரத்தை நீங்களே கெடுக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನೀವೇ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது பாருங்க. ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು ஏன்னா ನೋಡಿ. இந்த சரீரம் உங்களுக்குரியதல்ல, இந்த சரீரம் தேவனுக்குரியது. ಈ ಶರೀರವು ನಿಮ್ಮದಲ್ಲ, ಅದು ದೇವರದು. அவருக்காக வாழ்வதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಶರೀರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களால் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಶರೀರದ ಎಲ್ಲ ಅವಯವಗಳಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது பாருங்க. ನಾವು பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ಸೈತಾನನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬಾರದು ನೋಡಿ, ಪಾಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬಾರದು ನೋಡಿ. அப்ப என்ன ரொம்ப முக்கியம் பாருங்க. ಆಗ ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ ನೋಡಿ. நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன், ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತಿದ್ದೇನೆ, தேவனுக்காக பிழைத்துக் ನಾನು கொண்டிருக்கிறேன். ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಬದುಕಿದ್ದೇನೆ. இந்த எண்ணம் உங்களிலே ஆளுகை செய்யும் பொழுது ಈ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾಗ உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. ಆಗ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. திங்க் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க. ನೀವು ಯೋಚಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದೇನೆ, நான் புது சிருஷ்டியாக இருக்கின்றேன், ನಾನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ, பழையது அனைத்து ஒழிந்து போயின, ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೋಯ್ತು, என் பழைய வாழ்க்கை இப்ப எனக்கு கிடையாது. ನನ್ನ ಹಳೆಯ ಜೀವನ ಈಗ ನನಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எண்ணிக்கொள்ளும் பொழுது ಅಂತ ನೀವು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அப்படியே நீங்க ஆயிருவீங்க பாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗ್ತೀರಿ ನೋಡಿ. என்ன மாறலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ಬದಲಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஒரு 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 கான்ஸ்டபிள் இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ಒಂದು ಪೊಲೀಸ್ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಇದ್ರಂತೆ ಒಂದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ. ಅವರ ಒಂದು ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ துப்பாக்கி பிடிச்சி வெளியே நின்றுட்டே இருக்கணும். ಆ ಒಂದು ಗನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಯಾವಾಗ್ಲೂ ಹೊರಗಡೆ ನಿಂತಿರಬೇಕು. வர்ற போற அதிகாரிகள் வணக்கம் சொல்ற தலைப்பேடி. ಬರುವಂತ ಹೋಗುವಂತ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ನಮಸ್ಕರಿಸಬೇಕು, ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡಬೇಕು. அந்த ஊர்ல ஒரு பெரிய திருடனா, ಆ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಳ್ಳನಂತೆ. அந்த திருடனை பிடிச்சு கொடுத்தா ಆ ಕಳ್ಳನ್ನ ಇಟ್ಕೊಟ್ರೆ போலீஸ்க்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் சொல்லிட்டு ಉತ್ತರವು ಇರುತ್ತೆ அரசாங்கத்துல. ಪೊಲೀಸರಿಗೆ ಬಂದು ಪ್ರಮೋಷನ್ ಸಿಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಉತ್ತರ ಬರುತ್ತದೆ ನೋಡಿ. ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ என்ன பண்ணிட்டாரு, ಆ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, திருடனை பிடிச்சிட்டாரு, ಆ ಕಳ್ಳನ್ನ ಹಿಡಿದ್ಬಿಟ್ರು, ஒப்படைச்சிட்டாரு அரசாங்கத்துல. ಆ ಕಳ್ಳನ್ನ ಹಿಡಿದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಒಪ್ಪಿಸ್ಬಿಟ್ರು. அந்த கான்ஸ்டேபிளுக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ಆ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಗೆ ಇವಾಗ ಪ್ರಮೋಷನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ರು. கான்ஸ்டேபிள் என்ன மாறிட்டாருன்னா ಆ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಅಂದ್ರೆ இன்ஸ்பெக்டரா மாறிட்டாரு. ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆಗಿ ಮಾರ್ಪಟ್ರು. உடனே இன்ஸ்பெக்டருக்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ತಕ್ಷಣ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಗಾದಂತಹ ವಸ್ತ್ರಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕ್ಬಿಟ್ಟು இந்த ஸ்டேஷனுக்கு நீங்க இன்சார்ஜ், இந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. ನೀವು ಈ ಸ್ಟೇಷನ್ ಗೆ ಇನ್ಚಾರ್ಜ್, ನೀವು ಇದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் டிப் டாப்பா கட்டிங் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஸ்டார்லாம் வச்சுட்டு ಸ್ಟೇಷನ್ போறாரு பாருங்க. ಅವರು ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆ ಬ್ಯಾಡ್ಜ್ ಗಳನ್ನೆಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಆ ಸ್ಟೇಷನ್ ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்றாரு, ಸ್ಟೇಷನ್ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, விறுவிறுன்னு கன் எடுத்து வெளில வந்து நின்றான். ತಕ್ಷಣ ಗನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಹೊರಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರಂತೆ. பழைய வேலையை நினைச்சிட்டு இன்ஸ்பெக்ಟರ್ மறந்துட்டு ಆ ಹಳೆಯ ಕೆಲಸ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅವ್ರು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆದದನ್ನು ಮರೆತುಬಿಟ್ಟು இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணை பிடிச்சு நின்னுட்டு இருக்கான். ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಒಂದು ಡ್ರೆಸ್ ವಸ್ತ್ರವನ್ನ ಹಾಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಗನ್ ಇಟ್ಕೊಂಡು ನಿಂತವ್ರಂತೆ. ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಏಟು இந்த மாதிரி சைடு வச்சிட்டு இருக்கான். ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಸಲ್ಯೂಟ್ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರಂತೆ. வந்து சொன்னாங்க, ஐயோ நீங்க வந்து இப்ப கான்ஸ்டபிள் கிடையாதுங்க, ಅಯ್ಯ ನೀವು ಇವಾಗ ಬಂದು ನೀವು ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಅಲ್ಲ, நீங்க இன்ஸ்பெக்டரா மாறிட்டீங்க, ನೀವು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆಗಿ ಬದಲಾಗಿದ್ದೀರಲ್ಲ, நாங்க உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும், ನಾವೇ ನಿಮಗೆ ಸಲ್ಯೂಟ್ ಹೊಡಿಬೇಕು. நீங்க என்ன துப்பாக்கி பிடிச்சி வெளியில நின்னுட்டு இருக்கீங்க, ಆದ್ರೆ ನೀವೇನು ಗನ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೊರಗಡೆ ನಿಂತಿದ್ದೀರಿ. ஐயೋ மறந்துட்டேன், பழைய அப்படியே நினைப்புல அப்படியே வந்துட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟೆ, ಹಳೆಯ ಒಂದು ನೆನಪಿನಲ್ಲೇ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ சொல்லிக்கிட்டே இரு மனசுல, ಹೇಳ್ತಲೇ ಇರೋದ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ನಾನು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆದೆ, நான் வந்து இப்ப கான்ஸ்டபிள் கிடையாது, ನಾನೀಗ ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಅಲ್ಲ, நான் கான்ஸ்டபிள் கிடையாது, ನಾನು ಕಾನ್ಸ್ಟೇಬಲ್ ಅಲ್ಲ, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ನಾನು ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆಗಿದ್ದೇನೆ. நீ சொல்லிக்கிட்டே இரு, மனசுல திங்க் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னா. ಇದನ್ನ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀನು ಯೋಚಿಸ್ತಾನೇ ಇರು ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்புறமேட்டு அந்த மாறிட்டான் பாருங்க ஆளு. ಆಮೇಲೆ ಅವರು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡ್ರು ನೋಡಿ. இதே போலதான் ಇದೇ ರೀತಿಯಾಗಿಯೇ பாவியாக இருந்த நம்மை ಪಾಪಿಯಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು தேவன் பரிசுத்தவனாக மாற்றிவிட்டார். ದೇವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. இப்ப நான் மறுபடியும் அந்த பழைய சுபாவத்தை திங்க் பண்ணிக்கிட்டு பழைய சுபாவத்துக்கு போய் செய்யக்கூடாது பாருங்க. ಈಗ ನಾವು ಹಳೆಯ ಒಂದು ಸ್ವಭಾವವನ್ನೇ
மரித்து விட்டேன். ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತಿದ್ದೇನೆ. நான் தேவனுக்காக பிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತಿದ್ದೇನೆ. பாவம் என் சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது. ಪಾಪವು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾನು ನೀತಿವಂತನು. கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತನು. இந்த எண்ணம் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது ಆ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾಗ என்ன நடக்குது? ಏನ್ ನಡೀತದೆ? அதே மாதிரி நீங்க ஆயிருவீங்க பாருங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಆಗ್ತೀರಿ ನೋಡಿ. நான் பைபிள் சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் 23:7 இருக்கு. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23:7 ತಗೊಳ್ಳಿ. நீதிமொழிகள் 23:7. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23:7 ವಾಕ್ಯ. ஹalleluya. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கின்றான். ஒருவருடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கின்றான். ಅವನು ತನ್ನ ಒಳಗಿನ ಯೋಚನೆಯಂತೆಯೇ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நம்ம என்ன இதயத்தில் நினைக்கிறோமோ ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ அதுதான் செயலாக மாறும் பாருங்க. ಅದುವೇ ಕ್ರಿಯೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತದೆ ನೋಡಿ. காலையில ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ நானும் என் மனைவியும் ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಅವರು கிரீன் கலர் Dress போடணும்னு சொல்லிட்டு ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕ್ಬೇಕಂತ ಹೇಳಿ நினைச்சோம். ನೆನೆಸಿದೆವು. எங்களுடைய இதயத்தின் நினைவு எப்படியோ ನಮ್ಮ ಹೃದಯದ ನೆನಪು ಹೇಗೆಯೋ அப்படியே நாங்கள் இன்று இருக்கின்றோம். ಹಾಗೆ ಇವತ್ತು ನಾವಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இருதயத்தின் நினைவு ಹೃದಯದ ನೆನಪು பரிசுத்தமானதாக இருந்தால் ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ நீதியானதாக இருந்தால் ನೀತಿಯಾಗಿದ್ದರೆ நீங்கள் வெளியிலும் பரிசுத்தமானாக நீதிமானாக நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ನೀವು ಹೊರಗಡೆಯೂ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ನೀತಿವಂತರಾಗಿ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರಿ. ஹalleluya. ஹalleluya. அதான் பவுல் சொல்றாரு பாருங்க. ಅದನ್ನೇ ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. வாசிங்க பிலிப்பியர் ಫಿಲಿಪ್ಪಿಯದವರಿಗೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. பிலிப்பியர் 4:8. ಫಿಲಿಪ್ಪಿಯದವರಿಗೆ 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். ஹalleluya. ஹalleluya. கடைசியாಗಿ நான் சொல்றேன். நான் ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த காரியங்களை என்ன பண்ணுங்க? ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏನು ಮಾಡಿ? திங்க் பண்ணுங்க ಅಂತ பவுல் சொல்றாரு. ಯೋಚಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ಪೌಲನ್ ಹೇಳುತ್ತಾರೆ. உண்மை உள்ளவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ನೀವು ನಿಜವಾದ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಚಿಂತಿಸುತ್ತಲೇ ಇರುವಾಗ உண்மை உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். ನೀವು ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. ஒழுக்கம் உள்ளவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ನೀವು ಮಾನ್ಯವನ್ನೇ ಚಿಂತಿಸುತ್ತಿರುವಾಗ ஒழுக்கமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ನೀವು ಮಾನ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. நீதியானவைகளை கற்புள்ளவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ನ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಚಿಂತಿಸುತ್ತಲೇ ಇರುವಾಗ நீதியானவர்களாக கற்புள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ನೀವು ನ್ಯಾಯವುಳ್ಳವರಾಗಿ ಶುದ್ಧರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. ஹalleluya. ஹalleluya. பைபிள் சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಮಾಂಸದ ಚಿಂತನೆಯೇ ಮರಣ, ஆவியின் சிந்தையோ ಆತ್ಮದ ಒಂದು ಚಿಂತನೆಯೋ ಜೀವವು ಸಮಾಧಾನವು. ஹalleluya. ஹalleluya. ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ಆಗ ನಾವು ಆತ್ಮಿಕ ಚಿಂತೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. உண்மையுள்ளவைகளை, ಸತ್ಯವನ್ನು, ஒழுக்கமுள்ளவைகளை, ಮಾನ್ಯವನ್ನು, நீதி உள்ளவைகளை, ನ್ಯಾಯವನ್ನು, கற்புள்ளவைகளை, ಶುದ್ಧವನ್ನು, புண்ணியங்களை, நற்கீர்த்தியானவைகளை, ಪ್ರೀತಿಕಾರವನ್ನು, ಮನೋಹರವನ್ನು, இவைகளையே நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ಸದ್ಗುಣವನ್ನು ಇವುಗಳನ್ನೇ ನಾವು ಚಿಂತಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ನಾವು ಇವುಗಳನ್ನೇ ಚಿಂತಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ சிந்தனை வடிவங்கள் ಆ ಚಿಂತನೆಗಳು செயல் வடிவங்களாக மாறிவிடும். ಅದು ಕ್ರಿಯೆ ಮೂಲಕವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹalleluya. அப்ப ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆಗ ಆತ್ಮಿಕ ಚಿಂತೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8:6. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஹalleluya. அப்ப ஆவியின் சிந்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ಆಗ ಆತ್ಮದ ಚಿಂತನೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது. அதுவே நமக்கு ಜೀವವನ್ನು ಶಾಂತಿಯನ್ನು மாம்ச ಕೊಡುತ್ತದೆ. சிந்தை மரணத்தை கொடுக்கின்றது. ಶರೀರ ಭಾವವು ಅದು ಮರಣವನ್ನು
ಕೊಡುತ್ತದೆ. ஆவியின் சிந்தை என்றால் என்ன? ಆತ್ಮದ ಚಿಂತನೆ ಅಂದ್ರೆ ಏನು? எடுத்து வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 63வது வசனம். 63ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 6:63. ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 63ನೇ ವಾಕ್ಯ. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்ப ஆவி என்னவா இருக்குது? ಆತ್ಮ ಹೇಗಿದೆ? தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. தேவனுடைய வசனங்கள் தான் ದೇವರ ವಾಕ್ಯವೇ ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது. ಅದು ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಇದೆ. ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும் என்றால் ಆಗ ಆತ್ಮಿಕ ಚಿಂತನೆ ನಮಗೆ ಬೇಕೆಂದರೆ நாம் எதை சிந்திக்க வேண்டும்? ನಾವು ಏನನ್ನು ಚಿಂತಿಸಬೇಕು? வசனத்தை சிந்திக்க வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಚಿಂತಿಸಬೇಕು. வசனம் தான் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கின்றது. ವಾಕ್ಯವೇ ಆತ್ಮವಾಗಿ ಜೀವವಾಗಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமாக இருக்கின்றது என்று நாம் முந்தி பார்த்தோம். ಆತ್ಮದ ಚಿಂತೆಯು ಅದು ಜೀವವು ಸಮಾಧಾನವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡಿದೆವು. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது. ನನ್ನ ವಾಕ್ಯವು ಆತ್ಮವಾಗಿ ಜೀವವಾಗಿ ಇದೆ. அப்ப ஆவியின் சிந்தை நமக்கு வர வேண்டும் என்றால் வசனத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ಆಗ ಆತ್ಮದ ಚಿಂತನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕಾದರೆ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನೇ ಚಿಂತಿಸುತ್ತಾ ಇರಬೇಕು. மாம்ச சிந்தை நம்ம என்ன பண்ண முடியாது. ಆಗ ಮಾಂಸ ಚಿಂತೆ ಏನಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆளுகை செய்ய முடியாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பாவத்துல விழுந்து போக மாட்டோம். ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ. அப்ப ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ಆಗ ಆತ್ಮದ ಚಿಂತನೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. வசனத்தை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க. ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾರೆ, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ಯವನಸ್ಥನು ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಯಾವರಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸುವನು? அந்த வசனத்தின்படி ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಂತೆ தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே. ತನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தம், ಆಗ ಪರಿಶುದ್ಧ, அசுத்தம் ಅಶುದ್ಧ இரண்டும் ಇವೆರಡು ஒரு மனிதனை ஆளுகை செய்கின்றால் ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಾದರೆ எதை பொறுத்தது இருக்கிறது? ಅದು ಯಾವುದರ ಹೊರತಿದೆ? அவன் வசனத்தை காத்துக் கொள்கிறானா இல்லையா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನಾ ಇಲ್ವಾ ಅನ್ನುವುದರಲ್ಲೇ ಇದೆ ನೋಡಿ. தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்திலே வைத்து நீங்கள் காத்துக் கொண்டீர்கள் என்றால் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ வழிகள் சுத்தமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ ಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. பாதைகள் பரிசுத்தமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಒಂದು ಹಾದಿಗಳು ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. நடக்கைகள் நீதியானவைகளாக இருக்கும். ನಿಮ್ಮ ನಡೆಕೆಗಳು ಅದು ನೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. வாசிங்க சங்கீதம் 119 ಓದೋಣ. ಕೀರ್ತನೆ 119 11வது வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. சங்கீதம் 119 11. ಕೀರ್ತನೆಗಳು 119ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு விரோதமாக ಆಗ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன வைக்கணும் இருதயத்துல? ಪಾಪ ಮಾಡದಂತೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಏನಿಡಬೇಕು? ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலே வைக்க வேண்டும். ದೇವರ ನುಡಿಗಳನ್ನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலே வைக்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಇಡುವಾಗ நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது. ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ನೋಡಿ. ಅದೇ 119 67வது வசனம் வாசிங்க. அப்படியே 67வது. ಅದೇ 119ನೇ ಕೀರ್ತನೆ 67ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வார்த்தையை காத்து நடக்கிறேன். எதற்காக அவன் வழி தப்பி நடந்தான்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ತಪ್ಪಿ ಹೋಗಿ ನಡೆದನು? எதற்காக அவன் உபத்திரவப்பட்டான்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ಕಷ್ಟ ಅನುಭವಕ್ಕೆ ಒಳಗಾದನು? வார்த்தையை காத்துக் கொள்ளவில்லை. ಅವನು ತನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக் கொள்ளாததினால் ವಾಕ್ಯವನ್ನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿಟ್ಟು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳದೇ ಇರುವುದರಿಂದ வழி தப்பಿ நடந்தான். ಅವನು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ನಡೆದನು. உபத்திரவப்பட்டான். ಅವನು ಕಷ್ಟದೊಳಗಾದನು. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து காத்துக் கொள்ளுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நீங்கள் வழி தப்பி நடக்க மாட்டீர்கள். ನೀವು ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சாத்தான் உங்களை உபத்திரவப்படுத்த முடியாது. ಸೈತಾನನು ನಿಮಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீதக்காரன் சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, 113வது வசனத்துல சொல்றான், 113ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வீண்
சிந்தனைகளை நான் வெறுத்து ಚಪಲ ಚಿತ್ತವನ್ನು ನಾನು ದ್ವೇಷಿಸುತ್ತೇನೆ. உமது வேதத்தில் பிரியப்படுகின்றேன். ನಿಮ್ಮ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? வீணான சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். ನಮಗೆ ಬೇಡದಂತ ಇರುವಂತಹ ಚಿಂತನೆಗಳನ್ನು ನಾವು ದ್ವೇಷಿಸಬೇಕು. கர்த்தருடைய வசனத்தின் மீது பிரியமாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರಿಯರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து தியானமாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲು ಇರಲು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದು ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯನು ಅವನು ಧನ್ಯನು. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இங்க பாக்கியவானார்கள்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಧನ್ಯರಾಗಿದ್ದೀರಿ? நீங்கள் வேதத்தின் மீது பிரியமாக இருக்க வேண்டும். ನೀವು ಸತ್ಯ ವೇದದ ಮೇಲೆ ನೀವು ಪ್ರಿಯರಾಗಿರಬೇಕು. அவருடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்தில் வைத்து அது உங்களுடைய சிந்தனையாக மாற்ற வேண்டும். ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದನ್ನು ಚಿಂತನೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು. நான் பாவத்திற்கு மறித்து விட்டேன். ನಾನು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತಿದ್ದೇನೆ. நான் இப்பொழுது தேவனுக்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನೀಗ ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಿದ್ದೇನೆ. இது தேவாதி தேவன் வாசம் செய்கின்ற ஆலயம். ಇದು ದೇವಾದಿ ದೇವನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಆಲಯವು. இதை நான் கெடுத்து போட மாட்டேன். ಇದನ್ನು ನಾನು ಕೆಡಿಸುವುದಿಲ್ಲ. பைபிள் சொல்லுது பாருங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன பண்ணுவார்? ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கெடுப்பார். ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. யாரை கெடுப்பார்? ಯಾರನ್ನ ಕೆಡಿಸುತ್ತಾರೆ? எவன் கெடுத்தானோ அவனை கெடுப்பார். ಯಾರನ್ನ ಕೆಡಿಸಿದ್ರೆ ಅದನ್ನ ஏன்னா இது ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய சரீரமே கிடையாது பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರವಲ್ಲ ನೋಡಿ. ஒரு வாடகை வீட்டுல போய் நீங்க செவுத்துல ஆணி எரிஞ்சு ட்ரில்லிங் பண்ணீங்கன்னா உங்க ஓனர் என்ன பண்ணுவாரு? தடை கொடுப்பாரா வந்து? ಒಂದು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಗೋಡೆಗೆಲ್ಲ ನೀವು ಮೊಳೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಡ್ರಿಲ್ಲಿಂಗ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಓನರ್ ನಿಮ್ಮನ್ನ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾರಾ? அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவனுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் ಇದು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಶರೀರ. தேவன் வாசம் செய்கின்ற ஆலயமாக இது இருக்கின்றது. ದೇವರು ವಾಸಿಸುವಂತ ಆಲಯವಾಗಿದೆ. இதை நாம் பாவத்திற்கு ஒப்புக்கூடாது. ಇದನ್ನು ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಬಾರದು ನೋಡಿ. அப்ப நான் பாவத்திற்கு மறித்து விட்டேன். ಆಗ ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತಿದ್ದೇನೆ. தேவனுக்கு பிழைக்கின்றேன். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಿದ್ದೇನೆ. நீதிமானாக ನಾನು இருக்கின்றேன் ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇನೆ என்ற நினைப்பு உங்கள் மனதில் என்றுமே இருக்க வேண்டும். ಅನ್ನುವಂತ ನೆನಪು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. தேவனுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೀವು ಯಾವಾಗಲೂ ನೀವು ಚಿಂತಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அப்ப என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? உங்கள் இருதயத்தின் நினைவு போலவே நீங்கள் இருக்க ஆரம்பித்து ಆಗ விட்டீர்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ನೆನಪು ಹೇಗೆಯೋ ನೀವು ಹಾಗೆಯೇ ಇರಲು ಆರಂಭಿಸುತ್ತೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. அடுத்ததாக பாவத்தை மேற்கொள்வதற்கான இன்னொரு வழியை சொல்றேன் கேளுங்க. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಇನ್ನೊಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ ಕೇಳಿ. பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். ಪಾಪಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಓಡಿರಿ. எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. 2 தீமோத்தேயு 2 தீமೋಥೆಯವರಿಗೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம். 22ನೇ ವಾಕ್ಯ. அஞ்சியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹalleluya. ஹalleluya. விலகி ஓடு, அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹalleluya. ஹalleluya. இச்சைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ಆ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ಕರ್ತನ್ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? விலகி ஓடதா சொல்றாரு. ಆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯದಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ಯೋಸೇಫನಿಗೆ பாவ சோதனை வந்துச்சு பாருங்க. ಒಂದು ಪಾಪದ ಒಂದು ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು ನೋಡಿ. போத்திபாரின் மனைவி ಆ ಪೋತಿಫಾರನ ಹೆಂಡತಿ அவனோடு சயனிப்பதற்காக, ಅವನೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, பாவம் செய்வதற்காக ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவனை வந்து வலுக்கட்டாயப்படுத்துறான். ಅವನನ್ನು ಬಂದು ಕಡ್ಡಾಯಪಡಿಸುತ್ತಾರೆ. அவன் என்ன பண்றான்? ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? வஸ்திரத்தை உதறி விட்டுட்டு ವಸ್ತ್ರವನ್ನು ತಳ್ಳಿ ಹಾಕಿ விலகி ஓடுறான் பாருங்க. ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾನೆ ನೋಡಿ. விலகி ஓடினான், ಬಿಟ್ಟು ಓಡಿದನು, பாவத்திற்கு தப்பினான். ಪಾಪಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡನು. ஆனா தாவீது என்ன பண்ணிட்டான்? ಅದೇ ದಾವಿದನ ಏನ್ ಮಾಡ್ದ? மாடியில வாக்கிங் பண்ணிக்கிட்டு ಮಾಡಿ ಮೇಲೆ ವಾಕಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು என்ன பண்ணிட்டு இருக்கான்? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? பிறருடைய ஒரு மனைவியை ಬೇರೆಯವರ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು இச்சையோடு பார்த்து கொண்டே இருக்கான். ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡ್ತಲೇ ಇದ್ದನು. இந்த இடத்துல அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಸ್ನಾನ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಗೊತ್ತು. அவன் என்ன பண்ணிருக்கணும்? ಅದು ಇವನು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? விலகி ஓடி நடந்து நிக்க கூடாது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿರಬಾರ್ದು, ಬಿಟ್ಟು ಹೋಗಿರ್ಬೇಕು. விலகி போய் இருந்தா அப்படின்னா ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದರೆ தப்பிச்சிருப்பான். ಅವನು ತಪ್ಪಿಸುತ್ತಿದ್ದನು. அவனுடைய மகன் இறந்துக்க மாட்டான். குழந்தை இறந்துச்சு, ತನ್ನ ಒಂದು ಮಗು ತೀರ್ಕೊಳ್ತು, சாபம் வந்துச்சு. ಶಾಪ ಬಂದಿತ್ತು. அவன் என்ன பண்ண? விலகி ஓடல, ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, வாக்கிங் போயிட்டு பார்த்துட்டே இருந்தான். ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ನಾನ್ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, பாவமான காரியங்கள், ಪಾಪವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು, இச்சையை தூண்டுகின்ற காரியங்கள், ಇಚ್ಛೆಯನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು உங்களை நெருக்கி ஏவும் பொழுது ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ
ನೋಡುವಾಗ அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிருங்க, ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಿ விலகிருங்க. ದೂರ ಆಗಿರಿ. அதை பார்க்காதீங்க, ಅದನ್ನ ನೋಡಬೇಡಿ, கேட்காதீங்க, ಅದನ್ನ ಕೇಳಬೇಡಿ, விலகி ஓடுங்கள். ಬಿಟ್ಟು ನೀವು ಓಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. இப்பொழுது என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೀತದೆ? பாவம் செய்யாமல் உங்களை காத்துக் ಆಗ கொள்கிறீர்கள். ನೀವು ಪಾಪ ಮಾಡದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு கணவன் ಒಂದು ಗಂಡನು வேறொரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, ಬೇರೆ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಒಂದು ಕೆಟ್ಟ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, அல்லது மனைவி ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿ வேறொரு ஆணை இச்சையோடு பார்த்தாலே, ಬೇರೆ ಒಬ್ಬರನ್ನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದಾದರೆ அது வேசித்தனம் என்று வேதம் சொல்கின்றது. ಅದು ವ್ಯಭಿಚಾರ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எனவே தேவையில்லாத பார்வை, ಬೇಡಲಾರದಂತಹ ಒಂದು ನೋಟಗಳು, தேவையில்லாத பேச்சு, ಬೇಡದಾದಂತಹ ಮಾತುಗಳು, தேவையில்லாத பழக்கம், ಬೇಡದಾರದ ಒಂದು ಹವ್ಯಾಸಗಳು, இவைகள் எல்லாவற்றிற்கும் ಇವೆಲ್ಲದಕ್ಕೂ விலகி ஓடுங்கள். ದೂರ ಆಗಿ ಓಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பலன் கொடுப்பார் பாருங்க. ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ, கிருபை கொடுப்பார் பாருங்க. ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. அப்பா, என்னை இது நெருக்கி ஏவுகிறது, ತಂದೆ ಇದು ನನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಿದೆ, நான் என்ன பண்ணணும், ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, என்ன செய்யணும் ஆண்டவரே? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ದೇವ್ರೇ? எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ಇಬ್ರಾಯದವರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ಇಬ್ರಾಯದವರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகின்றவரும் முடிக்கின்றவருமாய் இருக்கின்ற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தை பொறுமையுடனே ஓட கடவோம். ஹalleluya. பாவம் என்ன பண்ணுது? ಪಾಪ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? அப்படியே நெருங்கி நிக்கிறான் பாருங்க. ಹಾಗೆ ಸುತ್ತಲೂ ಇರುತ್ತದೆ ನೋಡಿ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நெருங்கி வருகின்ற பாவத்தை ಹತ್ತಿಕೊಂಡು ಬರುವಂತಹ ಪಾಪವನ್ನು தள்ளிவிடு, ತಳ್ಳಿಬಿಡು, தள்ளிவிட்டு என்னை நோக்கி பார்த்து ನನ್ನನ್ನು ನೋಡಿ பொறுமையோடு ஓடி வா. ನೀನು ಓಡಿ ಬಾ. ஹalleluya. ஹalleluya. இயேசுவை நோக்கி பார்த்து ಆಗ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ நாம் பாவத்திற்கு விலகி ஓடலாம். ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಓಡಬಹುದು ನೋಡಿ. ஹalleluya. அப்ப பாவமான இச்சையான காரியங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? ಆಗ ಪಾಪವಾದ ಇಚ್ಛೆಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அதற்கு நாம் விலகி ஓட வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வரும் பொழுது, ಪಾಪ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಸೈತಾನನು ಬರುವಾಗ அதற்கு என்ன பண்ணணும்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நோ சொல்லிட்டு விலகி ஓடிரணும் பாரு. ಅದಕ್ಕೆ ನೋ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಓಡ್ಬಿಡ್ಬೇಕು ನೋಡಿ. இயேசுவை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಓಡಬೇಕು. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ಅವನು ನೋಡಿದಂತಹ ಮುಖಗಳು ಅದು ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿದವು. அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಅವು ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗುವುದಿಲ್ಲ. வெட்கப்படுத்துறதுக்காண்டி தான் பிசாசு பாவத்தை கொண்டு வந்து நிறுத்துறான் பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ನಾಚಿಕೆಗೊಳಪಡಿಸಬೇಕಂತಲೇ ಸೈತಾನನು ಪಾಪವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಾಕಿ ಗೀಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. தள்ளி விட்டுட்டு ಬಿಟ್ಬಿಟ್ಟು இயேசுவை நோக்கி பார்த்துங்கள். ನೀವು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿರಿ. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ನೀವು ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗುವುದಿಲ್ಲ. உங்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಮುಖಗಳು ಪ್ರಕಾಶವಾಗಿರುವುದು. ஹalleluya. ஹalleluya. சமுதாயத்திலே நீங்க எப்படி இருப்பீங்க? ಸಮುದಾಯದಲ್ಲಿ ನೀವು ಹೇಗಿರುತ್ತೀರಿ? இதற்கு முன்னாடி சாட்சியா இருப்பீங்க. ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೀರಿ. ஒரு ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಹೇಗಿರುತ್ತದೆ? பிரகாசமா இருக்கும். ಅದು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. பாவத்திற்கு பாலிய இச்சைக்கு நாம் விலகி ஓட வேண்டும் ಆಗ என்று ಪಾಪಕ್ಕೆ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ದೂರ ಆಗಿ ಓಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. வசனத்தை வைத்து விரட்டி அடியுங்கள். ಮತ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿರಿ. வாசிங்க. ಓದೋಣ. 1 யோவான் 1 ಯೋಹಾನ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16 17 ಆகிய வசனங்கள். 16 17ನೇ ವಾಕ್ಯ. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 17 ஆகிய வசனங்கள். 1 ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16 17ನೇ இந்த ವಾಕ್ಯ. உலகத்தில் இருக்கிற ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ எல்லா மனிதர்களுக்கும் ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ இந்த சோதனை இருக்குது பாருங்க. ಈ ಶೋಧನೆ ಇದೆ ನೋಡಿ. இயேசுவுக்கு கூட இந்த சோதனை இருந்தது. ಯೇಸುಗೆ ಕೂಡ ಈ ಶೋಧನೆ ಇತ್ತು. இதை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு என்ன பண்றாரு? ಇದನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ದೇವರು ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ಕೃಪೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் பாருங்க கிருபை. ಅದುವೇ ನೋಡಿ ಕೃಪೆ. எடுத்து வாசிங்க. 1 யோவான் 1 ಯೋಹಾನ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 16 17 ஆகிய வசனங்கள். 16 17ನೇ ವಾಕ್ಯ. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்
மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கின்றவனே என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். ஹல்லேலூயா. அப்ப இச்சைப்படி செய்கின்றவன் என்ன பண்ணிடுவான்? ಇಚ್ಛೆಯಂತೆ ಮಾಡುವವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒளிஞ்சு போயிடுவான், ನಾಶವಾಗ್ತಾರೆ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்றவன், ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ಮಾಡುವವರು அவன் நிலைத்து நிற்பான், ಅವನು ನೆಲೆಗೊಂಡು ನಿಲ್ಲುವನು, நித்தியமாய் வாழுவான், ನಿತ್ಯವಾಗಿ ಬಾಳುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய சித்தம்னா என்னங்க? ದೇವರ ಚಿತ್ತ ಅಂದ್ರೆ ಏನು? தேவனுடைய வார்த்தைப்படி செய்கின்றவன், ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ಮಾಡುವವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பைபிள் சொல்லுது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ಭೂಮಿ ಆಕಾಶವು ನಾಶವಾದರೂ வார்த்தை ஒளிந்து போகாது, ದೇವರ ವಾಕ್ಯ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದು. தேவனுடைய வார்த்தைப்படி சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ಅವರ ಚಿತ್ತದಂತೆ ಮಾಡುವವರು ಯಾರು? ஒளிந்து போக மாட்டான், அழிந்து போக மாட்டான், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். ಅವರು ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ, ಅವರು ಎಂದೆಂದಿಗೂ ನೆಲೆಸಿ ನಿಲ್ಲುವರು, நித்தியமாக அவரோடு கூட இருப்பான். ನಿತ್ಯವಾಗಿ ಅವರೊಂದಿಗೆ ಇರುವರು. அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ನೋಡಿ. 3 விதமான காரியங்களை நம்ம இங்க பார்த்தோம் பாருங்க. 3 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ ನೋಡಿ. ஒன்று மாம்சத்தின் இச்சை, ಒಂದು ಶರೀರದ ಒಂದು ಇಚ್ಛೆಯು, அடுத்து கண்களின் இச்சை, ಮತ್ತೆ ಕಣ್ಗಳ ಒಂದು ಇಚ್ಛೆಯು, ஜீவனத்தின் பெருமை. ಬದುಕಿನ ಡಂಬ. இதுதான் மனிதர்களை ஆளுகை செய்து சோதனைக்கு உட்படுத்துகிற காரியமா இருக்கு. ಇದುವೇ ಮನುಷ್ಯರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸುವಂತಹ ಕಾರ್ಯ. இயேசுவும் இந்த சோதனைகளினால் சோதிக்கப்பட்டார் பாருங்க. ಯೇಸು ಈ ಶೋಧನೆಗಳಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟರು ನೋಡಿ. எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. இயேசு வனாந்தரத்துல சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது, ಯೇಸು ಅಡವಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟಾಗ சாத்தான் எப்படி சோதிக்கிறான்? ಸೈತಾನನ ಹೇಗೆ ಶೋಧಿಸ್ತಾನೆ ನೋಡಿ. எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. மத்தேயு 4ஆம் அதிகாரம். ಮತ್ತಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பிசாசு? அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ಸೈತಾನನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ஃபாஸ்டிங் இருக்கிறார் இயேசு ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ದಾರೆ. சாத்தான் என்ன சொல்றான்? ಸೈತಾನನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? நீ தேவனுடைய குமாரனானால், ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದರೆ இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். ಈ ಕಲ್ಲುಗಳನ್ನು ರೊಟ್ಟಿಯಾಗುವಂತೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡು. ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு. ಅವರು ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன பண்றான்? சாப்பிட சொல்லி என்ன பண்றான்? ಆಗ ತಿನ್ನುವಂತೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? தூண்டுறான். ಹೇಳುತ್ತಾರೆ. மாம்சத்தின் இச்சை, ಮಾಂಸದ ಒಂದು ಇಚ್ಛೆ. ஏதேன்ல இதான் பண்ணாம பாருங்க. ಏದೆನ್ನಲ್ಲಿ ಇದನ್ನೇ ಮಾಡ್ದ ನೋಡಿ. பழத்தை சாப்பிட வச்சு, ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವಂತೆ ಮಾಡಿ, பாவத்துல விழ வச்சு, ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಿಸಿ, மனுக்குலத்தை என்ன பண்ணிட்டான்? ಆ ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನೇ ಏನ್ ಮಾಡಿದ? நாசமாக்கிட்டான், ನಾಶಪಡಿಸಿದನು. நான் இயேசுவே அதே மாதிரி சாப்பாடு வச்சு தான் வராம பாருங்க. ಅದೇ ಯೇಸುವಲ್ಲೂ ಆ ಒಂದು ಊಟದ ವಿಷಯದಲ್ಲೇ ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿ. மாம்ச இச்சை தான் பாருங்க. ಶರೀರದ ಆಸೆ ನೋಡಿ. சரீரம், அதாவது மாம்ச நம்ம வயித்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாலே, ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் பாருங்க. ಎಲ್ಲವನ್ನೂ ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಕೊಬಹುದು ನೋಡಿ. ஏதேன்ல என்னாச்சு? ಏದೇನಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ಬಾಯಿ ವೈத்தையும் என்ன பண்ணல? ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணல? கண்ட்ரோல் பண்ணல. ಬಾಯನ್ನು ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಆದಾಮ ಏವಾಳು ಅಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಲಿಲ್ಲ. பழத்தை குடிச்சிட்டு என்ன பண்றாங்க? ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದು ಏನ್ ಮಾಡಿದರು? ತಿಂದ್ಬಿಟ್ರು. பாவம் வந்துருச்சு, உலகமே நாசமா போச்சு. ಪಾಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೋಕವೇ ನಾಶವಾಯಿತು. ஏசாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். ಏಸನನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. என்ன பண்றா? பசி தாங்க முடியாம, பசியை பொறுக்க முடியாம ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹಸಿವನ್ನು ತಾಳಲಾರದಂತೆ ஒரு சட்டி கூடுக்காக, ಒಂದು ಪಾತ್ರೆ ಗಂಜಿಗಾಗಿ சேஷ்ட புத்திர பாகம் என்ன பண்றா? ಆ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಭಾಗವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ? யாக்கோபுக்கு கொடுத்துட்டான். ಯಾಕೋಬನ ಬಳಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟ. பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம, ತನ್ನ ಒಂದು ಹಸಿವನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದೆ இயேசுவே பிசாசு வர்றான் பாருங்க. ಯೇಸು ಬಳಿಯೂ ಸೈತಾನನು ಬರ್ತಾನೆ ನೋಡಿ. சாப்பாடெல்லாம் கொண்டு வர்றான். ಊಟವನ್ನೇ ತಗೊಂಡು ಬರ್ತಾನೆ. சாப்பாடு வச்சு தான் பிரச்சனை பண்ண பார்க்கறான். ಊಟವನ್ನೇ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ನೋಡ್ತಾನೆ. ஆதிகால திருச்சபையில ಆದಿಕಾಲ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ
முதல் பிரச்சனையே ಮೊದಲನೇದು ಒಂದು ಸಮಸ್ಯೆ சாப்பாடு வச்சுதான் வந்துச்சு. ಊಟವನ್ನಿಟ್ಟಿಯೇ பிசாசு ಬಂದಿತ್ತು. சாப்பாடு வச்சு கிரியேட் பண்றாங்க. ಸೈತಾನನು ಊಟದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ ನೋಡಿ. 6ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். ಅಪೊಸ್ತಲರ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ನೋಡಿರಿ. பந்தி விசாரிப்புல கிரேக்க ஸ்திரீகளை வந்து சரியா கவனிக்கல யூதர்கள் வந்து. ಯೂದರು ಬಂದು ಒಂದು ಅವರಿಗೆ ಬಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಗ್ರೀಕಿಯರ ಸ್ತ್ರೀಯರು ಬಂದು ಅವರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಲಿಲ್ಲ என்று சொல்லி சீசர்களுக்குள்ள ஒரு கலகம் உண்டாயிடுச்சு. ಅಂತ ಹೇಳಿ ಶಿಷ್ಯರೊಳಗೆ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಯಿತು. எல்லாமே எதனால வருது? ಎಲ್ಲವೂ ಯಾವ್ದ್ರಿಂದ ಬರುತ್ತದೆ? சாப்பாடு வச்சு பிசாசு பண்றான் பாருங்க. ಆ ಊಟವನ್ನಿಟ್ಟು ಸೈತಾನನು ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. அதனாலதான் என்ன பண்றாங்க? ಆದ್ರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ கூட என்ன பண்ணுது? ಒಂದು ಆತ್ಮಿಕ ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಗುಂಪು ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ಫಾಸ್ಟಿಂಗ್ ಜೋಮ್ பண்ணுது. ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஏன் ಫಾಸ್ಟಿಂಗ್ இருந்து ஜெபம் பண்ணுது? ಯಾಕೆ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ? நம்ம வயித்தையும் வாயையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಬಾಯನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ நம்ம முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಶರೀರವನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. வாயையும் வயித்தையும் ஆதாம் ஏவாளும் கண்ட்ரோல் பண்ணாததுனாலதான் ಬಾಯನ್ನು ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಆದಾಮ ಅವಳು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡದೇ ಇರೋದ್ರಿಂದ இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. ಪಾಪ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿತು. வயித்தையும் வாயையும் கண்ட்ரோல் பண்ணாததுனாலதான் ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಬಾಯನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡದೇ ಇರೋದ್ರಿಂದ ஏசு ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ಏಷ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. ஏசா பத்தி பைபிள் சொல்லுது. ಏಸನ ಬಗ್ಗೆ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ. அவன் பேசிக் கள்ளன். ಅವನು ಒಂದು ಕಳ್ಳನು, ವ್ಯಭಿಚಾರದ ಕಳ್ಳನು. அவன் பேசித்தனம் பண்ணானா இல்லையா என்பது வேதத்தில் எழுதப்படல. ಅವನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆனா வயித்தை கண்ட்ரோல் பண்ணாம ಅದೇ ತನ್ನ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಅವನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த ಈಗ வயித்தை கண்ட்ரோல் பண்ண. ತುಂಬಾ ಮುಖ್ಯ ನೋಡಿ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. பசி என்பது ஒரு உணர்வு பாருங்க. ಹಸಿವು ಅನ್ನುವುದು ಅದು ಒಂದು ಸ್ಪರ್ಶ ನೋಡಿ. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ಅದನ್ನ ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ எல்லா உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணி பழகிடலாம். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಒಂದು ಸ್ಪರ್ಶತೆಗಳನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒரு சில பேருக்கு பசி வந்துச்சுன்னா கோவம் வரும். ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಹಸಿವಾದ್ರೆ ಅವರಿಗೆ ಕೋಪ ಬಂದ್ಬಿಡುತ್ತದೆ. எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது. ಯಾವ್ದಕ್ಕೆ ಕೋಪ ಬರ್ತದಂತಾನೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. எனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆರಂಭದಲ್ಲಿ பசி வந்துச்சுன்னா பயங்கரமா கோவம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பேன். ಭಯಂಕರವಾಗಿ ಕೋಪ ಬರುತ್ತದೆ, ಜಗಳ ಆಡ್ತಾರೆ. அப்போ ஒரு இடத்துல ஊழியம் பண்ண போயிட்டு இருந்தேன் பாருங்க. ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಹೋದ್ರು. அங்க ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா என்கிட்ட பேசினாரு. ದೇವರು ಒಂದು ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಬಳಿ ಮಾತನಾಡಿದರು. 5 நாளைக்கு ஃபாஸ்டிங். ನೀನು 5 ದಿನಕ್ಕೆ ನೀನು ಉಪವಾಸವಾಗಿರು. ஒரு வேளை தான் சாப்பிடணும். ಒಂದು ವೇಳೆನೇ ನೀನು ತಿನ್ನಬೇಕು. என்னடா இப்படி சொல்றாரு நம்மட்ட? ಏನಪ್ಪ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಬಳಿ? சரி ஆண்டவர் ஒபே பண்ணிருந்தா இருக்க முடியல என்னால. ಸರಿ ದೇವ್ರೇ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿದರು. அப்படி பார்த்தா ஊழியத்துல வெளியில கிராம ஊழியத்துல நான் போயிட்டு இருக்கேன். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಗ್ರಾಮದ ಸೇವೆಗೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದರು. பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ಬರೀ ನೀರನ್ನ ಮಾತ್ರ ಕುಡ್ಕೊಂಡು சாயந்தரம் 6 மணிக்கு மட்டும் தான் சாப்பாடு. ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ಮಾತ್ರ ಊಟ. என்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ಕೋಪವನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் எனக்கு பழகி கொடுத்தாரு பாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಕೊಟ್ರು ನೋಡಿ. வயித்தை கண்ட்ரோல் பண்ணேன். ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿದರು. உணர்வுகளை நான் கண்ட்ரோல் பண்ண ಆ ஆரம்பிச்சேன். ಸ್ಪರ್ಶತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. ஹalleluya. ಹalleluya. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ வாயை வயித்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம்னா ಬಾಯನ್ನು ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ சரீரத்தின் இச்சைகளையும் நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. கோபங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ಕೋಪಗಳನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. பொறுமையின்மையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ನಮ್ಮ ಒಂದು ನಿಧಾನತ್ವವನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ನಮ್ಮ ಆಸೆಯನ್ನು ನಾವು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. இயேசுல வந்து சாத்தான் சொல்றான், ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂದು ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ, கல்லை வந்து அப்பமாக்கி சாப்பிடுன்னு. ಈ ಕಲ್ಲನ್ನು ಬಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನಾಗಿ ಮಾಡಿ ತಿನ್ನಿ ಅದಕ್ಕೆ ಅಂತ. இயேசு பதில் கொடுக்குறாரு. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು ಅಂತ ಬರೆದಿದೆಯಲ್ಲ. சாத்தானை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பேசணும்? ಆಗ ಸೈತಾನನನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾತನಾಡಬೇಕು? எழுதியிருக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். ಬರೆದಿರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. மாம்சத்தின் இச்சையை இயேசுவிட கொண்டு வந்தா, ಮಾಂಸದ ಆಶೆಯನ್ನು ದೇವರ ಯೇಸುವಿನ ಬಳಿ ತಂದರು. இயேசு என்ன பண்ணாரு? ಯೇಸು ಏನ್ ಮಾಡಿದರು? எழுதியிருக்கிற வார்த்தையை கொண்டு அவனை விரட்டி அடித்தார். ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯದಂತೆ ಅವನನ್ನು ಓಡಿಸಿದರು. நீங்கள் என்ன பண்ணணும்? ನೀವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? எழுதியிருக்கிற வார்த்தையை கொண்டு மாம்சத்தின் இச்சையை கொண்டு வருகின்ற பிசாசு என்ன பண்ணணும்? ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯವನ್ನಿಟ್ಟು ಆ ಮಾಂಸದ ಆಸೆಯನ್ನು ತರುವಂತಹ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? விரட்டி அடிக்க வேண்டும். ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சாத்தான் மாம்ச இச்சையோட வருவான் பாரு. தூண்டுறதுக்கு வருவான் பாரு. ಸೈತಾನ ಒಂದು ಶರೀರದ ಆಶೆಯಿಂದ ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿ. சாத்தான் சொல்லுவான், ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ, அடுத்தவரோட மனைவிய, கணவனை, அடுத்தவங்களோட பொருட்களை அடைவதற்கு நீ ஆசைப்படு. ಬೇರೆಯೊಬ್ಬರ ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು, ಗಂಡನನ್ನು, ಇಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು
ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀನು ಆಸೆ ಪಡು. நீங்க என்ன சொல்லணும் சாத்தான்ட்ட? ನೀವು ಸೈತಾನನ ಬಳಿ ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? பிறருடையதை இச்சையாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. ಬೇರೆಯವರದ್ದು ನೀನು ಅಪೇಕ್ಷಿಸಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. ஹalleluya என்று சொல்லும் பொழுது ಅಂತ ಹೇಳುವಾಗ எப்படி பேசுவான்? காதுல கேட்கிற மாதிரி பேச மாட்டான், மனசுக்குள்ள பேசுவான். ಅವನು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂತೆ ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. எண்ணங்கள் வாயிலாக செயல்பட ஆரம்பிக்கும். ಯೋಚನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. அப்ப நீ எழுதியிருக்கிறே என்ற வார்த்தையை நீங்க பேச வேண்டும். ಆಗ ನೀವು ಬರ್ತಿದೆಯಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಮಾತನ್ನು ನೀವು ಆಡಬೇಕು. உனக்கு நீயே ஒரு பெண்ணை தேடிக்க, ನಿನಗೆ ನೀನೇ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಹುಡುಕೋ, உனக்கு நீயே ஒரு பையனை தேடிக்கோ, ನಿನಗೆ ನೀನೇ ಒಂದು ಹುಡುಗನನ್ನು ಹುಡುಕೋ அப்படின்னு சாத்தான் சொல்லுவான் பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? ஏற்ற துணையை தேவன் எனக்கு உண்டாக்குவார். ನನಗೆ ಬೇಕಾದಂತ ಜೊತೆಗಾರರನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தையாய் அவர் செய்வார் என்று எழுதியிருக்கிறதே. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದರದರ ಕಾಲದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವವರು ಅಂತ ಹೇಳಿ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ என்று சொல்லி சாத்தானை நீங்கள் விரட்ட. ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಸೈತಾನನನ್ನು ನೀವು ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சாத்தான் சொல்லுவான், ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, சேர்ந்து பழகுனா தான தப்பு, ಸೇರಿ ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಅಭ್ಯಾಸವಾದ್ರೆ ತಪ್ಪು. போன்ல மட்டும் பேசு, ಫೋನಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೀನ್ ಮಾತಾಡ್ಕೋ, வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் அனுப்பு, ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೀನ್ ಮೆಸೇಜ್ ಕಳಿಸ್ಕೋ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? ஆகாத ಸಂಭಾಷಣೆ நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று எழுதியிருக்கிறதே. ಆಗದೇ ಇರುವಂತಹ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ಅದು ಕೆಡಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಬರೆದಿದೆಯಲ್ಲ என்று சொல்லி ಅಂತ ಹೇಳಿ என்ன பண்ணணும்? ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வருகின்ற பிசாசை விரட்டி அடிக்க வேண்டும். ಶರೀರದ ಆಶೆಯನ್ನು ತರುವಂತಹ ಸೈತಾನನನ್ನು ನಾವು ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. வாசிங்க. ಓದೋಣ. மத்தேயு 4ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8 முதல் 10 வரை. வேணுமா? 8ರಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் காண்பித்து மகிமையும் அவருக்கு காண்பித்து கண்கள் இச்சை. வாசிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹalleluya. கண்கள் நிச்சயம் இயேசுட்ட காமிக்கிறான் பாருங்க. ಕಣ್ಣಿನ ಆಶೆಯನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. அழகான மகிமையான காரியங்களெல்லாம் காமிச்சு ಒಳ್ಳೆ ವೈಭವವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೋರಿಸಿ தேவனுடைய வார்த்தையை மீறுவதற்காக சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಪ್ಪಿಸಿ ನಡೆಯುವಂತೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. நம்மட்டி பிசாசு அப்படிதான் வருவாங்க பாருங்க. ನಮ್ಮ ಬಳಿ ಸೈತಾನನ ಹಾಗೆ ಬರ್ತಾನೆ ನೋಡಿ. பாக்குறதுனால தப்பு கிடையாது, ನೋಡೋದ್ರಿಂದ ತಪ್ಪಲ್ಲ. சைட் அடிக்கிறதா இச்சையோடு பாக்குறது தப்பு கிடையாது, ಸೈಟ್ ಹೊಡೆಯುವುದು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದು ಅದು ತಪ್ಪಲ್ಲ. பிசாசு சொல்லுவாங்க பாருங்க. ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் என்று எழுதியிருக்கின்றதே. ಆ ಇಚ್ಛೆಯಿಂದ ನಾವು ನೋಡಿದರೆ ಅದು ವ್ಯಭಿಚಾರ ಅಂತ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. சினிமா பாரு, ಸಿನಿಮಾ ನೋಡು, டிவி சீரியல் பாரு, ಟಿವಿ ಸೀರಿಯಲ್ ಧಾರಾವಾಹಿ ನೋಡು, அசிங்கமான கெட்ட வீடியோக்களை பாரு, ಅಸಹ್ಯವಾದ ಕೆಟ್ಟ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡು. கண்ணுல பாக்குறதுனால தப்பு கிடையாதுப்பா, செஞ்சாதானப்பா தப்பு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡೋದ್ರಿಂದ ಅದು ತಪ್ಪಲ್ಲ, ಮಾಡಿದ್ರೇನೆ ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? உன் சரீரம், அதாவது உன் கண் கெட்டதாக இருந்தால் ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದರೆ சரீரம் முழுதும் இருளாய் போய்விடும் என்று எழுதியிருக்கின்றதே. ಶರೀರ ಪೂರ್ತಿ ಅದು ಕತ್ತಲೆಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. எனவே நான் இருளான காரியங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சாத்தாட்ட சொல்லணும் பாருங்க. ನಾನು இருಳಾದ ಅಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನ ಬಳಿ ಹೇಳಬೇಕು. அவன் கொண்டு வருகின்ற சோதனைகளை, ಆಗ ತರುವಂತಹ ಶೋಧನೆಗಳನ್ನು தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நாம் என்ன பண்ணணும்? ದೇವರ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? மேற்கொள்ள வேண்டும். ಜಯಿಸಬೇಕು. அவனை அடித்து விரட்ட வேண்டும். ಅವನು ಹೊಡೆದು ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. வாசிப்போம். ಓದೋಣ. மத்தேயு மத்தேயு 4:6-7 வசனம் வாசிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6 ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯ. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஜீவனத்தின் பெருமை காமிக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅವನ ಒಂದು ಹೆಮ್ಮೆತನವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. கொண்டு போவார்கள், அப்படியே ஒரு ನಿಮ್ಮನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சைபாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். ஹalleluya. மேல இருந்து குதிங்க, ಮೇಲೆಯಿಂದ ಧುಮುಕು. அப்ப தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ಆಗ ದೇವದೂತರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஏந்தி கொண்டு போவாங்க.
ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. இயேசு வந்து எப்படி வந்தார் பூமிக்கு? ಯೇಸು ಬಂದು ಹೇಗೆ ಬಂದರು ಭೂಮಿಗೆ? அடிமையின் ரூபமாக வருகின்றார். ಗುಲಾಮತನದ ಒಂದು ರೂಪವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. தாழ்மையின் சொரூபியாக வருகின்றார். ತಾಳ್ಮೆಯಾದ ಒಂದು ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. மேல இருந்து குதிச்சா ಮೇಲಿಂದ ಧುಮುಕಿದರೆ எல்லாம் ஏந்திட்டு போவாங்க. ದೂತರೆಲ್ಲ ನಿನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ಜನರೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾರೆ. பெருமையான ஒரு காரியம் இருக்கும் பாருங்க. ಒಂದು ಹೆಮ್ಮೆಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿರ್ತದೆ ನೋಡಿ. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ದೇವರೇನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? தேவனுடைய வார்த்தை சொல்லி என்ன பண்றாரு? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವನ್ನ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அடித்து விரட்டுறாரு பாருங்க. ಹೊಡೆದು ಓಡಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. நம்ம வாழ்க்கையில பிசாசு அப்படிதான் கொண்டு வருவாங்க. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಸೈತಾನನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರ್ತಾನೆ ನೋಡಿ. பெருமையான எண்ணங்களை கொண்டு வருவான். ಹೆಮ್ಮೆಯಾದಂತ ಒಂದು ಯೋಚನೆಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. எப்படி சொல்லுவான்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஹெட் வெயிட்டா இருக்கணும். ಹೆಡ್ ವೈಟ್ ಆಗಿರ್ಬೇಕು. தாழ்மையா இருந்தா முன்னேற முடியாது. ನಿನ್ನನ್ನು ನೀನು ತಗ್ಗಿಸ್ಕೊಂಡ್ರೆ ನೀನು ಮುಂದೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. தாழ்மையா இருந்தா ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ முன்னேற முடியாது. ನೀನು ಉನ್ನತ ಒಂದು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ அப்படின்னு பிசாசு சொல்லுவான் பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. நீங்க என்ன சொல்லணும் பிசாசு? ನೀವೇನ್ ಬೇಡಬೇಕು ಸೈತಾನ ಬಳಿ? கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதி இருக்கிறதே. ಆಗ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವರು ಅಂತ ಹೇಳಿ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. நீ யாரா என்ன ஹெட் வெயிட்டா இருக்க சொல்றதுக்கு? ನೀನ್ ಯಾರು ನನ್ನನ್ನು ಅಡ್ವೈಟ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ಹೇಳೋದಕ್ಕೆ? கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து நடப்பேன். ನಾನು ಕರ್ತನ ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ನಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಡೆಯುವೆನು. மனிதர்களுக்கு முன்பாகவும் எளிமையாக நடப்பேன். ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ನಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಡೆಯುವೆನು. வசனத்தை சொல்லி விரட்டி அடிக்க வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಹೊಡೆದು ಓಡಿಸಬೇಕು ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுவாங்க பாருங்க. ಸೈತಾನನ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. மத்தவங்கள தாழ்த்தி பேசு. ಬೇರನ್ನು ಕೀಳಾಗಿ ನೋಡಿ ಮಾತನಾಡು. உன்னை நீயே உயர்த்தி பேசு. ನಿನ್ನನ್ನು ನೀನು ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಕೋ. அதுதான் கெத்து. ಅದುವೇ ಒಳ್ಳೆಯದು. உன் கெத்தை நீ விட்டு கொடுக்க கூடாது. ನಿನ್ನ ಒಂದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದನ್ನು ಬಿಟ್ಕೊಡಬಾರದು அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವರು உயர்த்தப்படுவான். ಉನ್ನತಪಡಿಸಲ್ಪಡುವರು. தன்னைத்தான் உயர்த்துகின்றவன் ತನ್ನನ್ನು ತಾನೇ ಉನ್ನತಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರು தாழ்த்தப்படுவான் ಕುಗ್ಗಿಸಲ್ಪಡುವರು என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையான எண்ணத்தை சொல்லி கொண்டு வர பிசாசு என்ன பண்ணலாம்? ಅಂತ ಹೇಳಿ ಬರ್ತಿದ್ಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಸೈತಾನನಿಗೆ ಹೇಳಿ ನಾವು ಹೊಡೆದು ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. பிசாசு அப்படி பெருமையான எண்ணத்தை கொண்டு வருவாங்க. ಸೈತಾನ ಒಂದು ಹೆಮ್ಮೆಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಯಿಂದ ಬರ್ತಾನೆ ನೋಡಿ. எவ்வளவு பெரிய ஆளு? ನೀನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವನು? என்னமா பாட்டு பாடுற? ನೀನು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಾಡ್ತಿ? நீ என்னமா கீபோர்டு வாசிக்கிற? ನೀನು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಕೀಬೋರ್ಡ್ ಹಾಕ್ತಿ? நீ என்னமா பிரசங்கம் பண்ற? ನೀನು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿ? உன்னை பத்தி நீயே மேன்மை பாராட்டு. ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ನೀನೇ ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಕೋ அப்படி சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. நீங்க என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? மேன்மை பாராட்டுகிறவன் ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡುವುದು. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதி இருக்கிறதே. ஓ சாத்தானே. ದೇವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಸೈತಾನನೇ ನೀನು ಓಡು. ஹalleluya. ஹalleluya. மாம்சத்தின் இச்சை, ಆಗ ಮಾಂಸದ ಆಸೆ, கண்களின் இச்சை, ಕಣ್ಣಿನ ಆಸೆ, ஜீவனத்தின் பெருமை ಬದುಕಿನ ಡಂಬ இவைகளை மேற்கொள்வதற்கு ಇವುಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ இயேசு கையாண்ட விதம் என்ன? ಯೇಸು ಕೈಗೊಂಡ ವಿಧವೇನು? எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறது. ಬರೆದಿದೆ ಅಲ್ಲ, ಬರೆದಿದೆ ಅಲ್ಲ, ಬರೆದಿದೆ ಅಲ್ಲ. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுத்தேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟೆ. எந்த எண்ணங்களை அவன் கொண்டு வருகின்றானோ, எதை வைத்து அவன் பேசுகின்றானோ, ಯಾವ ಯೋಚನೆಯನ್ನು ತರುತ್ತಾನೆ, ಯಾವುದನ್ನಿಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತಾನೋ அதற்கு எதிரான வார்த்தைகளை வேதத்திலிருந்து எடுத்து அவனை அடித்து விரட்ட வேண்டும். ಅದಕ್ಕೆ ಎದುರಾದ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೆಗೆದು ನೀವು ಅವನನ್ನು ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. 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 இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை கத்துக்கொண்டிருக்கிறோம். ಈಗ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. எப்படி கர்த்தர் கொடுக்கிற கிருபையை பயன்படுத்தி ಹೇಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ பாவத்தை மேற்கொண்டு ஜெயிப்பது. ಪಾಪವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಜಯಿಸುವುದು? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಹೇಳಿದೆ? நான் பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ண வேண்டும். ನಾನು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. தானியேல் தீர்மானம் பண்ணினான், நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று. ದಾನಿಯೇಲನು ತೀರ್ಮಾನಿಸಿದ ನೋಡಿ, ನನ್ನನ್ನು ನಾನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டார். ಸಿಂಹದ ಬಾಯಿಗೆ ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟನು. நீங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ನೀವು ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದೀರಿ. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளும் பொழுது ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ನೀವು ಕಾದುಕೊಳ್ಳುವಾಗ பொல்லாங்கன் உங்களை தொடான் என்று வேதம் சொல்கிறது. ಕೆಡುಕನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் தீர்மானிக்கும் பொழுது, ಆಗ ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತೀರ್ಮಾನಿಸುವಾಗ பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட ಆಗ ஆரம்பிக்கும். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತಹ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. அடுத்து என்ன பார்த்தோம்? ಮತ್ತೆ ನಾವೇನ್ ನೋಡಿದೆವು? எண்ணிக்கொள்ளுங்கள், ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, நான் பாவத்திற்கு மறுத்து விட்டேன், ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತಿದ್ದೇನೆ, தேவனுக்கென்று பிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ
ಶರೀರಂ ದೇವಾದಿ ದೇವನು ವಾಸ செய்கின்ற ஆலயம். ನನ್ನ ಶರೀರವು ದೇವಾದಿ ದೇವನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಆಲಯವು. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். ನಾನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ನೀತಿವಂತನು. நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான். ನಾನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತನು. நான் தேவனுடைய நிரூபமாக இருக்கின்றேன். ನಾನು ದೇವರ ನಿರೂಪಕನಾಗಿದ್ದೇನೆ. தேவாதி தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கின்றார். ದೇವಾದಿ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த எண்ணங்கள் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது ಈ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಾಗ சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪಾಪವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. என்ன சொன்னேன்? ಮತ್ತೆ ನಾನು ಏನು ಹೇಳಿದೆ? விலகி ஓடுங்கள். ಬಿಟ್ಟು ಓಡಿರಿ. உங்களை நெருக்கி ஏறுகின்ற ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಂತಹ பாவங்களுக்கு என்ன பண்ணணும்? ಪಾಪಗಳಿಗೆ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? விலகி ஓட வேண்டும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ಬಿಟ್ಟು ನೀವು ಓಡಬೇಕು, ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಆಗಬಾರದು. யோசேப்பு ஓடினது போல ಯೋಸೇಫನು ಓಡಿದ ರೀತಿಯಾಗಿ நாமும் ஓட வேண்டும். ನಾವು ಓಡಬೇಕು. ஏற்பட்டதா இருக்கிறோம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அவர் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. ಪಾಪದ ಎಲ್ಲ ಆಶೆಗಳಿಗೆ ನೀನು ಬಿಟ್ಟು ಓಡು. மாறாத பிரமாணம் பாருங்க. ಇದು ಮಾರ್ಪಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಪ್ರಮಾಣ ನೋಡಿ. நம்மளை நெருக்கி ஏவப்படுகின்ற இச்சைகளுக்கு என்ன பண்ணணும்? விலகி ஓட வேண்டும். ನಮ್ಮ ಬಳಿ ಬರುವಂತಹ ಎಲ್ಲ ದುರಾಶೆಗಳಿಗೆ ನಾವು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. அடுத்து தேவனுடைய வார்த்தையை வைத்து விரட்டி அடிக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಅದನ್ನು ಓಡಿಸಬೇಕು. பிசாசு கொண்டு வருகின்ற அந்த எதிர்மறையான காரியங்களுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அடித்து விரட்ட வேண்டும். ಸೈತಾನನು ತರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಓಡಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இந்த கற்றுக்கொண்ட பாடம் ಇವತ್ತು ಕಲಿತುಕೊಂಡಂತನು மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்க. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು ನೋಡಿ. இதுதான் நம்மளுடைய நித்திய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இதுவே ನಾವು ನಿತ್ಯ ಒಂದು ಜೀವನವನ್ನು ತೀರ್ಮಾನಿಸುವಂತಹ ಒಂದು ಪಾಠವಾಗಿದೆ. ஏற்கனவே சொன்னேன், ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು பாவம் செய்வதற்கு தேவன் கொடுக்கின்ற வாய்ப்பு அல்ல. ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಅವಕಾಶವಲ್ಲ. கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கின்ற வல்லமை. ನಾವು ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತಹ ಶಕ್ತಿ. கிருபை என்பது ಕೃಪೆ ಎನ್ನುವುದು பாவம் செய்வதற்கு ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ தேவன் கொடுக்கின்ற அங்கீகாரம் அல்ல. ದೇವರು ಕೊಡುವಂತ ಅಂಗೀಕಾರವಲ್ಲ. பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுக்கின்ற அதிகாரமே கிருபை. ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡುವಂತ ಅಧಿಕಾರವೇ ಕೃಪೆಯು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ கிருபையை சார்ந்து வாழ்வோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬಾಳೋಣ. தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். ದೇವರಿಗೆ ಒಂದು ಇಷ್ಟವಾದ ಜೀವನವನ್ನು ಮಾಡೋಣ. தேவையான வல்லமைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்கள் அளவற்ற விதத்திலே கொடுக்க அவர் ஆவலாக இருக்கின்றார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತಹ ಶಕ್ತಿಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವಂತೆ ಅವರು ಸಿದ್ಧತೆಯಿಂದಿದ್ದಾರೆ. இந்த உபதேசத்தின்படி நடக்க ஆயத்தமாக இருக்கின்றனர். ಎಷ್ಟು ಜನರು ಈ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವಂತೆ ಅವರು ಸಿದ್ಧತೆಯಿಂದಿದ್ದೀರಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நல்லா இருக்கணும். ಲೋಕದಲ್ಲೂ ನೀವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. நித்தியமா அவரோடு கூட இருக்கணும். ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ನೀವು ಅವರೊಂದಿಗೂ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரதான எது? ಪ್ರಧಾನವು ಯಾವುದು? தேவனோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை தான் பிரதானம். ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತಹ ಜೀವನವೇ ಪ್ರಧಾನವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல நம்ம அவரோடு என்றென்றும் இருக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಎಂದೆಂದೂ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதற்கான வழிகளை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ಅದಕ್ಕಾದಂತಹ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. இதன்படி நடங்கள். ಇದರಂತೆ ನಡೆಯಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. பிரேயர் பண்ணுவோம். ஹalleluya. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை கனம் பண்ணுகின்றோம் அப்பா. ஆமென். இந்த வேளையில கூட கர்த்தாவே நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமென். இந்த வார்த்தையின்படி இவர்கள் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ஆமென். ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்குவீராக. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையாகிய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே அளவற்ற ரீதியிலே பெருகட்டும் கர்த்தாவே. ஆமென். தேவாதி தேவா, எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே கிருபையும் பெருகிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆமென். கிருபையுடைய வாழ்க்கையிலே பெருகி ஆண்டவரே அந்த பாவங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து ஆமென். கர்த்தாவே, கர்த்தா பரிசுத்தமாக இந்த உலகத்திலே சாட்சியாக கர்த்தாவே, ஆமென். நீதியாக கர்த்தாவே, ஆண்டவரே நீர் அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல உங்களுடைய பிள்ளைகளாக இவர்களும் பரிசுத்தமாக இருக்கவும், ஆமென். அழைத்த தேவன் நீர் நீதி செய்கின்ற நீதியுள்ள தேவனாக இருப்பது போல் இவர்களும் நீதியுள்ள பிள்ளைகளாக இருக்கவும், நீதியின் வழியை நடக்கவும் நீர் கிருபை அளிப்பீராக. ஆமென். அவ்விதமாக செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காகவும் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். காணிக்கை நேரம் யாவரும்